வேளையில் தி ஜானகிராமன் பிறந்தநாள் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அலைன்சேவும் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். ஆரணியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இல்லை நம்ம பாக்கியசாலிகள் தான். இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து நன்றி. வாழ்த்துரை வழங்க திரு விக்னேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம், மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன ஊரில், ஒரு சிற்றூரில் தி ஜானகிராமனோட 104வது பிறந்த நாள் விழா இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முதல்ல நான் அறம் செய்யும் அவர் நண்பர் சுதாகருக்கும், அப்புறம் நம்ம குப்புசாமி சாருக்கும், அப்புறம் இங்கே கூடியிருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு 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 மகத்தான எழுத்தாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 104வது பிறந்த நாள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனை பேர் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு சின்ன ஊரில் நீங்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மொழிபெயர்ப்பாளர் மற்றும் எழுத்தாளர் குப்புசாமி சார் ஜி குப்புசாமி சார் தி ஜானகிராமன் பற்றி இன்னைக்கு பேச போகிறாரு. அதுக்கு நானும் வேலூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அவரை தீஜாவை பேசுறதுக்கு மிக மிக சரியான நபர்களில் ஜி குப்புசாமி சாரும் ஒருத்தர். ஏன்னா அவரோட படைப்புகளில் நிறைய பேர் எல்லாருமே தீஜாவை படித்த எல்லாருமே தீஜாவோட ரசிகராக மாறிடுவாங்க. சில பேர் மட்டும் பக்தராக மாறிடுவாங்க. ஸோ அதில் நாங்கள்லாம் கூட அவர் எனக்கு முன்னாடி ஒரு சீனியர், அவர் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு பக்தர் தான். ஸோ அவர் இன்னைக்கு தீஜாவை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி நானும் அவர் பேச்சை கேட்குறதுக்காக தான் வேலூர்லேருந்து வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இந்த ஆரணியில் சார் பேசுகிற மாதிரி வேறு யாராலையும் தீஜா பற்றி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இன்றைக்கி இந்த கூட்டம் நல்லா இருக்குன்னு என்னோடய வாழ்த்துக்கள் எப்போவுமே உங்கள் எல்லாருக்கும். முக்கியமாக எனக்கு என்னோட நன்றியை சுதாகருக்கும் குப்புசாமி சாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். தீஜாக்கு இந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணதுக்கு மிக்க நன்றி. இந்துவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று நினைப்பவர் இப்படி ஒரு விழா எடுப்பது ஒன்றும் வியப்பில்லை. நானும் அம்மா வந்தால் நாவலை படித்திருக்கிறேன். புரியவில்லை என்றேன். ஒரு நாள் புரியும். உன் தந்தை உனக்கு மகத்தானதை அறிமுகம் செய்திருக்கிறார் என்று புரிந்து கொள்வாய் என்பார். போன வருடம் ஜெயகாந்தன் அவர்களின் அக்னி பிரவேசம் சிறுகதையை அக்கா படித்தாள். என்ன புரிந்தது என்று அப்பா கேட்டபோது எதுவும் புரியவில்லை என்றாள். போன மாதம் மறுபடியும் படிக்க கொடுத்து இந்த கதையின் ஹீரோ யார் என்று கேட்டபோது தலையில் தண்ணீர் ஊற்றிய அந்த அம்மா என்றாள் என் அக்கா. அவ்வளவுதான். இதுபோல் உனக்கும் ஒரு நாள் புரியும் என்றார். நாங்கள் கற்பதை போல இந்த ஊர் கற்க வேண்டும் என்று இது போன்ற விழாக்களை மீள மீள நடத்துகிறோம். கற்றறிந்த பெரியோர்கள் இங்கு பேசுகிறார்கள். அதன் வழியே நமக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கிறது. இவ்வேளையில் தொடர்ச்சியாக 50 வருடங்கள் நம் மண்ணில் இலக்கிய பணி ஆற்றி வரும் கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கு இந்த அவை நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறது. அம்மா வந்தாள் நாவலில் அவள் மீரனின் புனித பிரதி என்கின்ற தலைப்பில் முன்னுரையில் இவ்வாறு கூறுகிறாள். டாடி, அம்மா அந்த அளவுக்கு எடுத்துட்டு வாங்க. குப்பா ராஜகோபாலன் மறைவையொட்டி எழுதிய இரங்கல் குறிப்பில் ஜானகிராமன் குப்பாராவை தவம் நிறைந்த கலை கோபி என்று போற்றியிருப்பார். ஜானகிராமனுக்கு எழுதிய அஞ்சலி குறிப்பில் அவரையும் அதே சொற்களால் போற்றியிருந்தேன். கலைஞரின் கோபமும் கலைதான். அம்மா வந்தாலே மறுவாசிப்புக்கு உட்படுத்திய போது அந்த வார்த்தைகளும் அந்த மனநிலையும் சேதாரமாகாமல் இருந்தன. இது தமிழில் உருவான செவ்வியல் படைப்பு என்று சொல்ல இதைவிட ரத்தாட்சி எனக்கு தேவைப்படவில்லை. மண்ணின் மைந்தர் திரு ஜி குப்புசாமி ஐயா அவர்களை சிறப்புரை நிகழ்த்த கூடியிருப்போர் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். சாதாரணமாக போடியமில் நின்றுட்டு பேசுறது தான் மரபு. நான் உட்கார்ந்துக்கிட்டு பேசுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வரிசை தான். ஏனென்றால் முதலில் நான் பேச்சாளன் கிடையாது, அது ஒரு காரணம். இன்னொன்று, ஜானகிராமனை ஒரு உரையில் அடக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு விதத்தில் ஜானகிராமனுடைய கதைகளை சொல்வது என்பது அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் செய்கிற ஒரு அநியாயம்னு கூட தோணும். ஏனென்றால் கதை சொல்லிகளுக்கு ஓப்பான எழுத்தாளர் ஜானகிராமன் அல்ல. இப்போ நமக்கு தெரிஞ்ச நிறைய கதை சொல்லிகள் நிறைய பெருகி இருக்காங்க. யூடியூப்ல நிறைய இலக்கிய சிறுகதைகள், இலக்கியம் அல்லாத சிறுகதைகள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய கதை சொல்லிகள் நிறைய பேர் இருக்காங்க. தினமும் யூடியூப்ல கதையை கேட்கிற வாசகர்கள் அல்ல, அவங்கெல்லாம் கேட்பாளர்கள் இருக்காங்க.
ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கதை சொல்லியும் ஸ்டோரி டெல்லரும் ஜானகிராமனோட கதையை இது வரைக்கும் யாருமே சொல்லி கேட்டிருக்க மாட்டீங்க. யாராவது ஜானகிராமன் கதையை கேட்டிருக்கீங்களா? கேட்டே இருக்க மாட்டீங்க. உதாரணத்துக்கு ஜெயகாந்தனுடைய கதைகளை சொல்லலாம், நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுபோல பல ரைட்டர்ஸ் இருக்காங்க. பல ரைட்டர்ஸோட கதைகளை ரொம்ப சுவாரஸ்யமாக மேடையில் சொல்ல முடியும், யூடியூப்ல பேச முடியும், நம்மளும் கேட்க முடியும். ஆனால் ஜானகிராமன் கேட்பதற்கான எழுத்தாளர் அல்ல, அவர் வாசிப்பதற்கான எழுத்தாளர். வாசிப்பில் உங்களை மூழ்கடித்து உங்களை பரவசத்தில் ஆழ்த்தி இருக்கிற ஒரு ரைட்டரை திருப்பி உங்களால் சொல்றதுக்கு போனால் உங்களுக்கே ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். உங்கள் மேலேயும் உங்களுக்கு கோபம் வரும். உங்களால் ஜானகிராமனை உங்களுடைய வார்த்தைகளில் அவரை அடக்கவே முடியாது. அதுதான் விஷயம். உண்மையான கலைஞனுடைய வெற்றி அதுதான். ஒரு ரைட்டரை உங்களுடைய சொந்த வாக்கியங்களினால் 100% படம் பிடிக்க முடியும் என்றால் அந்த ரைட்டருக்கு இணையானவன் நீங்க ஆயிடுறது கிட்டத்தட்ட. ஆனால் ஜானகிராமன் எந்த ஒரு வர்ணிப்புக்கும் அடங்காத ஒரு எழுத்தாளர். மிக அதிகமாக எழுதியிருக்காரு. 50கள்லேருந்து ஆரம்பித்து 82ல் நவம்பர் மாதம் காலமாகும் வரை அவர் எழுதிய நாவல்கள் மொத்தம் 9 நாவல்கள். 150 சிறுகதைகளுக்கு மேலே எழுதியிருக்காரு. குறுநாவல்கள் ஒரு 10. இவ்வளவு ஒரு பெரிய ஹியூஜ் பாடி ஆஃப் ஒர்க்ஸ் அவரோடது இருக்கு. அவருடைய நாவல்கள் பெரிதாக பேசப்பட்டிருக்கின்றன, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக பேசப்பட்டிருக்கு. அவருடைய அம்மா வந்தாள் நாவலுக்காக அவர் பிறந்த அந்த தஞ்சை மாவட்ட தேவங்குடியில் அவரை ஜாதி பிரச்சனை பண்ணி வச்சுருந்தாங்க, ஊருக்குள்ளவே வரக்கூடாது அப்படின்னுட்டு, அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களே. அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நபராக இருந்தவர் ஜானகிராமன். ஆனால் அந்த சர்ச்சைகள் எதுவுமே இலக்கியம் சார்ந்த சர்ச்சைகள் அல்லன்றது தான் ஒரு விஷயம். அது முழுக்க முழுக்க சனாதன கண்ணோட்டம் சார்ந்த ஜாதி சார்ந்த பிரச்சனைகளாக தான் இருந்திருக்கு. ஜானகிராமன் உங்க எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் சார்ந்த பிராமண வாழ்க்கையை மட்டுமே எழுதியவர்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது மிக மிக தவறான ஒரு விஷயம். அவர் எழுதின 9 நாவல்ல எனக்கு தெரிஞ்ச 4 நாவல்கள் நான் பிராமின்ஸோட லைஃப் சொன்ன நாவல்கள். அவர் எழுதின 150 சிறுகதைகளில் இன்னைக்கு கேஎன் செந்தில் என்ற எழுத்தாளர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, ஒரு எண்ணியை போட்டிருக்காரு. அவர் எழுதின 150 சிறுகதைகளில் கிட்டத்தட்ட 70 சிறுகதைகள் நான் பிராமின்ஸை பற்றினதுன்னு. ஏன் அவரை ஒரு பிராமணர்களை பற்றி மட்டுமே எழுதிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த கதைகளும் சிறுகதைகளும் பலவிதமான கவனிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன, வெளிச்சத்துக்கு வந்திருக்கு, கான்ட்ரவர்ஷியலாகவும் ஆயிருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம். அவர் தன்னுடைய சமூகத்தின் பேர் வைத்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஒரு பிராமண எழுத்தாளர் ஒரு பிராமின்ஸை பற்றி எழுதின ஒரு கதை இந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியை கலப்புறது அப்படின்னா அதுலேருந்தே நமக்கு லேசா தெரியும். ஜானகிராமனை பற்றி சில விமர்சனங்கள் வேண்டுமென்று எழாமல் அடக்கி வைக்கப்பட்டிருக்கணுமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஜானகிராமன் ஒருபோதும் சனாதனத்தை தூக்கி பிடித்த எழுத்தாளர் அல்ல. ஜானகிராமன் ஒருபோதும் தன்னுடைய சாதி மேலாண்மையை பறைசாற்றிய எழுத்தாளர் அல்ல. மாறாக அவை எல்லாவற்றையும் எதிர்ப்பவராக. இப்போ அகல்யா வரவேற்புரையில் சுகுமாரனுடைய ஒரு பத்தியை படித்தாங்க இல்லையா, அந்த சுகுமாரன் ஜானகிராமனை ஒரே வரியில் அடக்கி சொல்கிறார், மீறலின் புனித பிரதி அப்படின்னு. அவர் அனைத்து சம்பிரதாய மரபுகளையும் மீறுபவராகத்தான் அவர் இருந்திருக்கார். அவருடைய கதைகள் வெறும் அதிர்ச்சி மதிப்புக்காக எழுதப்பட்ட கதைகள் அல்ல. உதாரணத்துக்கு அவருடைய நலபாகம் கதையினுடைய அம்மணி ஒரு ரிபல், ஒரு கலகக்காரி. எதை வச்சு கலக பண்றான்னா, ஆண்டாண்டு காலமாக பல தலைமுறைகளாக கட்டுப்பட்டித்தனமாக மேலே வைத்திருக்கிற மரபுகளை எல்லாவற்றையும் வெறுப்பு கொண்டு மீறுகிறாள். சின்ன வயசுலேயே
ஒரு தன் சக வயசை விட தன்னை விட ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிற ஒரு பொண்ணு பால்ய விதவை ஆயிட்டவளுக்கு மொட்டை அடிச்சு விதவி கோலம் போடுறத பார்த்து இனிமே நான் ஜென்மத்துக்கும் கல்யாணமே பண்ணிக்க போறதில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். அதன் பிறகு அவ அந்த கம்யூனிட்டியில பண்ற பல விஷயங்களை பார்த்து தன்னோட வாழ்க்கையை தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். அதுல அவர் சொல்ற ஒரு முக்கியமான கருத்து உங்களுக்கு நான் வாயில சொன்னா உங்களுக்கு புரியாது. என் உடல் என் உரிமை அப்படின்ற ஒரு வாதம் இப்போ வேற எந்தெந்த சந்தர்ப்பத்திலே பயன்படுத்தப்படுறது. ஆனா இந்த நாவல் எழுதப்பட்டது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 60 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தன்னுடைய உடல் மீது யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அம்மணி மரப்பசுன்ற அந்த நாவல்ல அவ முன்வைக்கிறார். திரும்ப திரும்ப அவளுடைய இந்த விழாவுக்கு வர்றதுக்கு ஒரு வாரமா நான் என்னோட எந்த ஒரு காலேஜ் எக்ஸாமுக்காகவும் இப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாது. ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு ஜுர வேகத்துல இத்தனை புத்தகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜானகிராமனை, அதுவும் சுதாகர் எனக்கு கொடுத்துருக்கிற டைட்டில் ஜானகிராமனின் நாவல்களும் சிறுகதைகளும். இந்த மீட்டிங்ல எனக்கு அனுமதிக்கப்பட்டது அதிகபட்சம் நான் 1.5 மணி நேரமா 2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். 2 மணி நேரத்தில் சங்குக்குள் அடக்க முடியாத கடல் ஜானகிராமன். உண்மையில் ஜானகிராமனுடைய நாவலும் சிறுகதைகளும்ன்ற தலைப்பை ஒரு 5 நாள் கருத்தரங்காக வைத்தால்தான் அவரை ஓரளவாவது சொல்ல முடியும்னு தோணுது. இந்த அம்மா வந்தாள் நாவலை பற்றி ஒரு நாள் முழுக்க 10 பேச்சாளர்கள் பேச முடியும். அவருடைய நாவல்லையே எனக்கு ரொம்ப பிடித்தமான உயிர்த்தேன் நாவலை பற்றி என்னை விட்டால் வேறு யாரையும் பேச விடாமல் நான் 24 மணி நேரம் நான் பேசுவேன். ஆனால் ஜானகிராமனுடைய நாவல்களை விடவும் அவர் மாஸ்டர் சிறுகதைகள்ல தான். அவரோட சிறுகதைகளை பற்றி நிறைய பேசுறதே கிடையாது. ஏன்னா அவருடைய நாவலுடைய அந்த சைஸ் இருக்கு இல்லையா, மோகமுள் பெரிய புக், 600 பக்கத்துக்கு அந்த நாவல் எல்லாரையுமே புரட்டி போடுற ஒரு நாவல். அது பேசப்பட்டது. அம்மா வந்தாள் பேசப்பட்டது. நலபாகம், மரப்பசு, உயிர்த்தேன், மலர் மஞ்சம், இது போல அவருடைய எல்லா நாவல்களுமே மிக அதிகமாக வெற்றி பெற்ற நாவல்கள். அவரை ஒரு நாவலாசிரியராக தான் எல்லாருமே தமிழ் விமர்சகர்களும் வாசகர்களும் பார்த்து வந்தாங்க. ஆனால் தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த சிறுகதைகள் ஜானகிராமனால தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த கதைகளையாவது நான் உங்ககிட்ட சொல்லலாம்ல, கதை சொல்லி அப்படின்னுட்டு முடியவே முடியாது. நான் அது ஏன் அப்படின்றது முதல்ல நாவல்களை பற்றியும் சிறுகதை பற்றியும் கலந்து பேசலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவருடைய நாவல்களுடைய கதை சுருக்கத்தை நீங்கள் சொன்னால் அவருடைய அந்த பிரம்மாண்டம் புரியவே புரியாது. எப்படி சொல்ல முடியும்? மோகமுள் அப்படின்ற ஒரு நாவல் இதுவரை என்னுடைய நண்பன் பாலச்சந்தர் இங்கே எஸ், நானும் அவனும் கல்லூரி நண்பர்கள். மோகமுள் அப்படின்ற சொல்கிறப்போ அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. ஏனென்றால் 79, 80 அந்த வருஷங்களில் மோகமுள்ள ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு நான் படித்து முடிச்சுட்டு பாதி படிச்சுட்டே இருக்கிறப்ப அவன் என்கிட்ட இருந்து கொடு அப்படின்னு அவன் வாங்கி படித்து போவான். இதில் எத்தனைன்னா நான் ஒரு தடவை படிக்கல, கிட்டத்தட்ட நான் ஒரு 10 முறை படிச்சிருப்பேன், அவன் ஒரு 20 முறை படிச்சிருப்பான். இந்த மோகமுள் நாவலை பற்றி அந்த 16, 17 வயதில் அந்த புத்திரகாமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க கமண்டலநாக நதி பாறை மேலே உட்காந்துக்கிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் இப்போ என்னால் பேசவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த வயசில் எங்களை ஆக்கிரமித்திருந்த ஒரு பிசாசு ஜானகிராமன். அந்த நாவலை பற்றி எப்படி நான் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல இந்த நாவலை பற்றி பேச முடியும்? நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த மோகமுள்ளிருந்து ஏதாவது ஒரு அத்தியாயத்திலிருந்து ஒரு வரியை நான் சொன்னா அது எந்த அத்தியாயத்தில் யார் சொல்றது வசனம் அப்படின்னு பாலச்சந்திரால சொல்ல முடியும். அப்படி ஒரு பக்கத்தை எடுத்து எங்கிட்ட ரேண்டமா கேட்டா என்னால சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த நாவல் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு நாவல். என்ன அந்த நாவல்? நான் அதிகமாக இல்லை, அந்த வயசுலலாம் நான் கும்பகோணத்தையோ காவிரி கரையையோ இதுவோ நான் பார்த்ததே கிடையாது. அந்த காலத்தில் கும்பகோணத்துக்கு போகணும், தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போகணுன்றது எங்கள் 2 பேருடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது. எங்கள் 2 பேருடைய இன்னொரு பெரிய கனவு கும்பகோணத்தில் இருக்கிற துக்காம்பாளைய தெருவுக்கு போகணும்னு.
அது என்ன துக்காம்பாளைய தெரு? யமுனாவோட வீடு அது. நீங்க சினிமா நடிகைகளை காதலித்த என்னுடைய சக வயது நண்பர்கள் உண்டு. நாங்கள் காதலித்தவள் யமுனா. அவள் ஒரு கதாபாத்திரம். அந்த யமுனாவை நாங்க மட்டும் இல்ல, ஒரு தலைமுறையை விழுந்து விழுந்து காதலித்திருக்கு. அதற்கு காரணம் ஜானகிராமனுடைய எழுத்து வன்மை. ரொம்ப வேடிக்கையா இருக்கும், சொன்னா சிரிப்பீங்க. அந்த 82 சமயத்துல கரெக்டா வருஷம் ஞாபகம் இல்லை, முதல் முறையா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பஸ் வந்துடுது. வேலூர் டு கும்பகோணம் பஸ். அது ராத்திரி 8 மணிக்கு ஆரணியை தாண்டி கும்பகோணம் போகும். அந்த கும்பகோணம் பஸ்ல யமுனா மாதிரி ஜாடையில் யாராவது இருக்காங்களா நாங்கள் நின்று பார்த்துருக்கேன். கும்பகோணத்துலேருந்து வருகிற பஸ் காலையில் 6 மணிக்கு இங்கே வரும் இன்னொரு பஸ். அந்த கும்பகோணம் பஸ் ஜன்னல் கண்ணெல்லாம் அந்த ஒரு ஜானகிராமன் வர்ணித்த முகத்தில் யாராவது தென்படுகிறார்களான்னு நான் பார்த்து வந்திருக்கேன். அந்த மாதிரியான ஒரு மோக கிறுக்கை உண்டாக்கிய எழுத்து ஜானகிராமனுடைய எழுத்து. அந்த துக்காம்பாளைய தெருவுக்கு நாங்கள் போய் பார்க்கணும், அந்த யமுனாவோட வீடை பார்க்கணுன்றது தான் அந்த காலத்தில் எனக்கும் பாலுவுக்கும் சோமசுந்தரத்துக்கும் தினமணி சோமு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. உண்மையாகவே எங்களுக்கு தோணும், இது உண்மையாகவே துக்காம்பாளைய தெருன்னு ஒன்று இருக்கா? உண்மையாகவே அந்த ஜானகிராமன் யமுனான்ற ஒருத்தையை பற்றி யமுனா, ரங்கண்ணா இவங்கெல்லாம் உண்மையாகவே இருக்கிறவங்களா? பாபு உண்மையானவனா? தெரியாது எங்களுக்கு. ஆனால் எங்க மனசுல அவங்க உண்மையானவர்கள். துக்காம்பாளைய தெருவுக்கு நானும் சென்றேன் போன வருஷம். நான் பாலுகிட்ட அப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கினேன், டேய் உன்னை மட்டும் விட்டுட்டு நான் போயிட்டு வந்துட்டேன்டான். என்னன்னா கும்பகோணத்துக்கு சில முறை சென்றிருந்தாலும் கூட அந்த யாரும் கேட்கறதுக்கு முடியல. இப்போ வேலூர் தான் ராணி திலக்குன்னு தாமோதரன், ராணி திலக் கவிஞன், வேலூர் தான் அவன் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை கிடைச்சி கும்பகோணத்தில் ஒர்க் பண்ணுறான். அவங்ககிட்ட நான் கும்பகோணத்துக்கு வரேன் வா அப்படின்னா, அவனுக்கு இப்போ ஸ்கூலில் ஏதோ ஒரு இது இருந்தது, அவனோட நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா. எனக்கு கும்பகோணத்தில் யமுனா வீட்டை பார்க்கணும், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா. உண்மையா வாண்ணா? எஸ், துக்கம்பாளைய தெருவுக்கு தானே, வா எனக்கு தெரியும் வா அப்படின்னா. அவனால் வர முடியல. அவனுடைய நண்பன் ஜெயஸ்ரீ புக் ஸ்டால்னு அவருடைய நண்பரை அனுப்பி வச்சான். அவரோட கடையிலிருந்து அவரோட பைக்கில் துக்காம்பாளைய தெருவுக்குள்ள நுழையும் போது எனக்கு ஏற்பட்ட அந்த மின் அதிர்ச்சி இருக்க, அது ஜானகிராமனை வாசித்தவர்களுக்கு, மோகமுள்ளில் ஊறியிருந்தவர்களுக்கு தான் தெரியும். அது வெறும் எலக்ட்ரிக் கடைகள் அப்படியும் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகளுமா இருந்த அந்த தெருவில், அந்த தெரு ஜானகிராமன் வர்ணிக்கிற மாதிரியான தெருவாகவே இல்லை. அது 2024 தெரு. ஜானகிராமன் எழுதுனது 50கள். ஆனா அந்த தெருவில் ஒரே ஒரு வீடு ஜானகிராமன் வாசகர்களுக்காகவே இடிக்கப்படாமல் பாழடைந்த நிலையில் இருக்கு. அந்த வீட்டு எதிர நிற்கும் போது எனக்கு உடல் அதிர்ந்தது. இதுதான் சார் யமுனா வீடு அப்படின்ட்டு அந்த ஜெயஸ்ரீ புக் ஸ்டால் நண்பர் சொன்னார். என்னால் பேசவே முடியல. இதுக்குத்தானா பாலு, இதுக்குத்தானா பாபு அப்படின்ற அந்த யமுனாவோட குரல் அந்த மூடன சீல் போட்டு பூட்டு தொங்குற அந்த வீட்டிலேருந்து கேட்குறது. அந்த வீட்டில் பாபு யமுனாவை பொண்ணு பார்க்கறதுக்காக அவன் இவரை கூட்டிகிட்டு வருவான். அவருக்காக ஒரு மூட்டை நிறைய எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வருவான். எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு அந்த உள்ளே போகிற அந்த சீன், இதுதான் ஜானகிராமன். இந்த மோகமுள் கதையை உங்களுக்கு எப்படி இதுதான் மோகமுள்ளின் கதைன்னு சொல்ல முடியும்? அவருடைய எந்த கதையுமே அது போல சொல்லவே முடியாது. அம்மா வந்தாள் பல பேரை பைத்தியமாக அடித்த ஒரு நாவல். சுருக்கமா சொன்ன அந்த அம்மா வந்தாள் என்ன நாவல்? ஒரு தாய், அவள் கணவனுக்கு துரோகம் செய்திருக்கிறாள். அந்த அலங்காரத்தம்மாள் அப்படின்ற அந்த பெண், அவளுக்கு பொருத்தமில்லாத கணவன். என்னன்னா அவ ஒரு சாதாரண ஒரு பெண். ஆனா அவளுக்கு கணவனாக வாய்த்தவன் ஒரு ஞானி. ஞானியோட குடும்பம் நடத்த முடியுமோ? 3 குழந்தைகள் மட்டும் பிறக்கிறது. ஆனால் எந்த விதத்திலையும் அலங்காரத்தம்மாளுக்கு அவருடைய கணவன் ஈடாக இல்லை. எந்த விதத்திலும்ன்றது அண்டர்லைன். ஏனென்றால் அலங்காரத்தம்மாள் கிட்டத்தட்ட
5.25 அடி உயரம், ஆஜானுபாகுவான மிக மிக அழகான ஒரு பெண்மணி. அவளுக்கு கணவனை தாண்டி இன்னொரு உறவு ஏற்படுகிறது. அவளுடைய பாவத்தை எந்த விதத்திலையாவது கழிச்சுக்கணுன்றதுக்காக அவளுடைய பையன் அப்புவை வேதம் படிக்கிறதுக்கு அனுப்புறான். இந்த மாதிரி இந்த கதையை உங்ககிட்ட சொல்றதே ஒரு விதத்துல பாவம்னு தோணுது. அது நீங்க படிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இந்த உரையில படிக்க வேண்டியதுன்றது எத்தனை தடவை நான் சொல்றேன்றது நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். எஸ், வேதம் படிக்கிறான். வேதம் படிக்க போன இடத்துல அந்த வேதம் படிக்கிற அந்த வேத பாடசாலையில 16 வருஷம் படிக்கிறான். அந்த வேத பாடசாலையினுடைய வீட்டு பெண் இந்து. இன்னொரு மறக்க முடியாத ஜானகிராமனுடைய பாத்திரம். இளம் வயதிலே என்னன்னா கல்யாணமாகி அவளுக்கு 8 வயசுல கல்யாணம் ஆகிறது, 14 வயசுல விடவாயிருக்கா, வீட்டையே வந்து தங்கியிருக்கா. ஆனால் அவளுக்கு பார்த்ததிலிருந்து அவனுக்கு அப்பு மேலதான் காதல். ஆனால் அவளை வேற ஏதோ இடத்துல கட்டி கொடுக்குறாங்க. 5-6 வருஷத்துல இதே வீட்டுக்கு மூலியாக வருகிறாள். இவன் எந்த இடத்திலும் அப்புவுக்கும் இந்து மேல ஒரு பிரேமை இருக்குன்றத சொல்லவே இல்லை. ஜானகிராமனுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட், மேம்போக்காக படிக்கிற வாசகர்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, எதையுமே அவர் பளிச்சுன்னு நேரடியா சொல்லாமல் பூடகமாக சொல்வது. எல்லாத்தையுமே நீங்க உள்ள போய் படிச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு எழுத்து. ஒரு 16 வருட படிப்பு முடிஞ்சிட்டு அவன் ஊருக்கு திரும்புறான். இப்போ திரும்புறதுக்கு முன்தினம் இந்து அவங்கிட்ட, நான் உன்னையே தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய உள்ள கிடக்கையை சொல்கிறாள். அவன் அதிர்ந்து போகிறான். அதிர்ந்து போகிறதுக்கு கூட உள்ளார்ந்த விதத்துலலாம் இல்லை. அவன் வேதம் படித்தவன். அவன் மனசுல அந்த ஒழுக்க சங்கிலிகள் தான் முக்கியமா இருக்கு. அதை தாண்டக்கூடாது அப்படின்னுட்டு என்னென்னவோ பசப்புறான். நீ எனக்கு சோறு போட்டு வளர்த்துருக்க, இந்த அம்மா இந்த வீட்டில் நான் உப்பு தின்னு வளர்ந்தவன், நீ எனக்கு தங்கை மாதிரி அப்படின்லாம் சொல்றான். இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத அப்படின்ற அவன் திரும்ப திரும்ப அவன் விலகிறான். அவனை ஃபோர்ஸ் பண்றான். ஒரு கட்டத்தில் அவனை இறுக்கி அணைச்சிடுறான். இவனுக்கு அப்படியே நெருப்புப்பட்ட மாதிரி ஒதுங்கி போறான். இல்லை, எங்க அம்மா என்னை இங்க அனுப்புன மாதிரியே நான் சுத்தமா எங்க அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னும் போது முதல் முறையாக அந்த இடி அவன் தலைமையில இறக்குறான். என்ன பெரிய உன்னோட அம்மாவை பத்தி ரொம்ப தான் பேசிக்கிற, உங்க அம்மா மாதிரி நான் ஒன்னும் ஏமாத்துக்காரி கிடையாது, உங்க அம்மா ரொம்ப யோக்கியமா அப்படின்றான். இவனுக்கு அதிர்ந்து போய், என்ன எங்க அம்மாவை பத்தி ஏன் இப்படி சொல்ற? விஷயம் என்னன்னா, அவங்க அம்மாவை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அப்புவை தவிர. இத்தனை மெட்ராஸ்ல இருக்கிற அப்புவோட அம்மாவை பற்றி கும்பகோணத்துல இருக்கிற இந்துக்கு கூட தெரிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அப்புவுக்கு மட்டும் தெரியல. இவன் ஏதோ வளர்றான்னு ஊருக்கு போறப்ப தான் தெரியுது அந்த சந்தேகங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு. அவங்க அம்மாவே அது கிட்டத்தட்ட ஒத்துக்கிறான். இவன் அங்க வீட்டுல இருக்க முடியாமல் திரும்பி கும்பகோணத்துக்கு இந்த வேத பாடசாலைக்கே வருகிறான். அந்த வேத பாடசாலையினுடைய நடத்துறா இல்லையா, அவள் அதை ஓப்பனா அவர் சொல்லல, வேத பாடசாலைக்கு நீ தான் நடத்தணும் அப்படின்னுட்டு, இந்துவும் உன்னோட பொறுப்பு தான் அப்படின்றதோட அந்த நாவல் முடியுது. பொறுப்பு தான்னா, அந்த அவர் எழுதின காலத்தில் அந்த சமூகத்தில் விதவா விவாகம்ன்றது அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்ததால் அந்த கடைசி பத்திக்கு முன்னாடியே அவர் அந்த நாவலை முடிச்சு விடுகிறார். சரி, இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இப்போ ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு விஷயமே இல்லை. மோகமுள்ள பாபுவை விட யமுனா வயசுல பெரியவ. அது ஏன் என்ன, மலையாளத்தில் அந்த நாவல் மொழிபெயர்க்கப்பட்ட போது ரொம்ப லேட்டாக தான் மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அவ்வளவு புகழ்பெற்ற மோகமுள் மலையாளத்தில் இட் வாஸ் அ ஃபெயிலியர். கேட்டால் மலையாள வாசகர்கள் இது வாட் இஸ் த பிக் டீல், என்ன ஒரு பையன் தன்னோட வயசை விட அதிகமான ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதில் என்ன தப்பு அப்படின்ட்டாங்க. காலம் மாறிட்டது. ஆனால் நாம் பார்க்கிற பார்வைக்கும் ஒரு மலையாளி பார்க்கிற பார்வைக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் தான் இந்த வேறுபாடு. அவருடைய உயிர்த்தேன், இந்த உயிர்த்தேன்ற இந்த நாவலை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் டைம் பார்க்க வேண்டியிருக்கும். என்னுடைய மதிப்பீட்டில்
தமிழினுடைய ஆகச்சிறந்த நாவல்களில் ஒன்று உயிர்த்தேன். என்ன அந்த நாவல் என்ன அவ்வளோ பெருசாக சொல்கிறது? மறுபடியும் சொல்கிறேன், இந்த நாவலை மிக சுருக்கமாக, அநியாயமாக, ஆனால் ஒரு 10 வரியில் தான் சொல்ல முடியும். என்ன, வெளிநாட்டில் போயிட்டு நிறைய சம்பாரிச்சுட்டு தன்னோட சொந்த கிராமத்துக்கு வருகிற ஒருவன், அந்த கிராமத்தில் தன்னோட பாரம்பரிய வீட்டை அவன் ரினோவேட் பண்ணுறான், கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறான். அவ்வளோதானா? இல்லை, அதுக்கு பின்னாடி அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் அதுக்கு செய்கிற எதிர்ப்பு. அந்த கிராமத்தில் இவங்களுக்கு வீட்டில் இருந்த செங்கம்மா, பழனிவேல்னு ஒரு கேரக்டர், கணபதி பிள்ளை, மைண்ட் யூ, இது எதுவுமே அவர் பிராமணர்களுடைய வாழ்க்கையை சொல்கிற நாவல் அல்ல. அந்த செங்கம்மா ஜானகிராமன் படைத்த மிக அற்புதமான ஒரு பாத்திரம். அந்த செங்கம்மான்ற அந்த கேரக்டர் ஒரு தடவை படித்தவங்க யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு பாத்திரம். இந்த நாவல் கிட்டத்தட்ட ஒரு 300 பக்க நாவலில் கடைசி 70 பக்கத்தில் தான் அனுசூயான்னு ஒரு கேரக்டர் வருது. ரொம்ப கடைசியில் வர்ற ஒரு கேரக்டர். அது இந்த செங்கம்மாவை தூக்கி சாப்பிடுகிற ஒரு கேரக்டர். அந்த அனுசூயாவை படிக்கும்போது, அந்த அனுசூயா கேரக்டரை பற்றி பேசும்போது எழுத்தாளர் இந்துமதி கிட்ட நான் ஒரு சந்தேகம் கேட்டேன். நீங்கள் வீணையில் உறங்கும் ராகங்கள்ன்ற நாவலில் சுபாஷினின்னு ஒரு கேரக்டரை நீங்கள் இந்த அனுசூயாவை வச்சு தானே நீங்கள் எழுதுனீங்கன்னு. அட பாவி, எப்படிடா கண்டுபிடிச்சேன்னாங்க. இதை போல ஜானகிராமன் சக எழுத்தாளர்களை பல பேரை பாதிச்சிருக்காங்க. ஜானகிராமனுடைய எழுத்து நடையை இந்துமதி, வாசந்தி, பாலகுமாரன், சுப்பிரமணிய ராஜு அத்தனை பேரும் வெட்கம் இல்லாமல் காப்பி அடிச்சிருக்காங்க. இன்னொன்று தெரியுமா, நானும் பாலுவும் அந்த காலத்தில் எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் வைப்போம். அவன் அதிகமாக எனக்கு ஒரு மானிட்டராக தான் இருந்திருக்கான். நான் அந்த காலத்தில் எங்களை பாதித்த எழுத்தாளர்களுடைய நடையிலேயே நாங்கள் எழுதி பார்ப்போம். எப்படின்னா, நாங்கள் சும்மா காலேஜுக்கு போகிறப்ப, பஸ்ஸில் போகிறப்ப பார்த்த விஷயங்கள், படித்த சில கதைகளை ஜானகிராமனுடைய நடையிலேயே எழுதி பார்க்கறது. நான் ஜானகிராமனோட நடையிலேயே எழுதி பாலுக்கிட்ட கொடுப்பேன். சில வரிகளை இப்போ இது ஜானகிராமன் தனமாக இல்லையே அப்படின்னு அவன் அண்டர்லைன் பண்ணி கொடுப்பான். கண்ணில் நீர் தழும்பியது இல்லை, அவர் தழும்பிற்று அப்படின்னு தான் எழுதுவார். அதே போல ஜெயகாந்தனுடைய நடையில் மேபி அந்த மாதிரி அந்தந்த எழுத்தாளர்களுடைய பிரத்யேக நடையில் என்னுடைய இளம் பிராயத்தில் எழுதி எழுதி என் கை பழகியதால் தான் மொழிபெயர்க்கும் போது ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மூல ஆசிரியனுடைய அதே தொனியில் என்னால் மொழிபெயர்க்க முடியுதோன்னு எனக்கு இப்போ தோன்றது. அப்போ ஜானகிராமனை அந்த அளவுக்கு ரசித்து ரசித்து மொழிபெயர்த்த அந்த கை விரல்கள் இப்போ எனக்கு மொழிபெயர்ப்புலையும் துணையாக இருந்திருக்கு. உங்களுக்கு இந்த நாவல்களை பற்றி நான் பேசுவதை விட அந்த நாவலுடைய சில பகுதிகளை வாசித்து காமிச்சா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜானகிராமனை பற்றி பேசுறதுன்றது உங்களுக்கு சரியாக ஜானகிராமனை கொண்டு போகிறதாவே இருக்கவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சில வர்ணனைகள் இருக்கு. அதை ஜானகிராமனை பற்றி பேசும்போது சங்கீதத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. அவர் ஒரு சங்கீத இலக்கிய ஆசிரியர். அவர் மியூசிக்கலி ட்ரெயின்ட் பர்சன். தஞ்சாவூர் இல்லையா, அவருடைய எல்லா படைப்புகளிலும் சங்கீதம், கர்நாடக சங்கீதம் ஒருங்கிணைஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, கர்நாடக சங்கீதம் அப்படின்னாலே சம்பிரதாயம், மரபு, ஒழுக்க கட்டுப்பாடுகள் அப்படின்னு நம்ம சேர்ந்து ஒரு பேக்கேஜாக நம்ம நினைக்கிறோமே, அது அல்ல. அவர் இதை எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டே அதை எல்லாவற்றையும் எதிர்த்தவர். அது நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதில் அவருடைய வர்ணனைகளில் கூட மியூசிக் தெரியும். காவிரி கரையில் கூ என்று ஒரு கோட்டான் கூவுகிறது, சிறிது கார்வை கொடுத்து. கார்வை நமக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக் தெரிஞ்சவர்களுக்கு அந்த கார்வைன்னா என்ன அர்த்தம்ட்டு. ஒரு கோட்டானோட கூவல்ல கூட கார்வை அப்படின்றத அவரால் சேர்த்து சொல்ல முடியாது. அந்த இந்து இவளுக்கு சாப்பாடு போடுற அந்த சீன் இருக்க, நீங்க நான் பார்த்த சாரதியோட சமுதாய விதி, அப்புறம் குறிஞ்சி மலர், அந்த குறிஞ்சி மலர்ல இதெல்லாம்
நானும் பாலச்சந்திரன் சின்ன வயசுல டிஸ்கஸ் பண்ணது ஞாபகம் வருது. அந்த குறிஞ்சி மலர்ல இருக்கிற பார்த்தசாரதியோட வர்ணனையும் ஜானகிராமனோட வர்ணனைக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் என்னன்னா, சாப்பாடு போடும்போது அவருடைய பாதங்களை அவன் அப்சர்வ் பண்ணுவான். அடுப்புக்கும் இலைக்கும் அவள் போய் வரும்போது அந்த வெள்ளை பாதங்கள் மார்பை விம்மிக் கொண்டே நீர் தொட்டியை சுற்றி சுற்றி வரும் வெள்ளை புறா போல இருந்தன. இதை வெள்ளை புறா அப்படின்ட்டு ஜானகிராமன் சொல்றாரு. நான் பார்த்த சரதி குறிஞ்சி மலர்ல முயல் குட்டி மாதிரி துள்ளி கொண்டு போனது அந்த பாதங்கள் அப்படின்னு அவர் எழுதுவார். 2 எழுத்தாளர்களுமே வெண்மையான பாதங்கள் சாப்பாடு போடுறத பார்த்துருக்கு. உண்மையாவே தமிழ் வாசகர்கள் நாம கொடுத்து வச்சவங்க என்ன தோணுது. இந்து பரசு கல்யாணம், அந்த இந்துவுக்கு நடக்கிற அந்த கல்யாணம் பொருத்தமில்லாத கல்யாணம், அந்த கல்யாணம் நலுங்கின் போது அவனால தான் இந்து மேல எந்த ஒரு காதலும் கொண்டிருக்கவில்லைன்னு தனக்குத்தானே சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த கல்யாணத்தை அவனால பார்க்கவே முடியல அப்புவால. அந்த கல்யாணம் முடிஞ்சிட்டு அந்த கையில் இருக்கிற அந்த வெத்தலை பொட்டலத்தை பிடுங்குற வழக்கமான சீன், அந்த சீன்ல இந்து கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அவ கையில இருந்து அந்த மாப்பிள்ளையால பிடுங்கவே முடியல. அந்த நேரத்துல அப்புவுக்கு ஆத்திரமா வருகிறது. ஒரே லாவாக நான் லாவுகிறேன் பாரு என்று அவனை நகர்த்தி விட்டு பிடுங்க வேண்டும் போல. அகைன் ஒரே ஒரு இடத்தில் கூட ஒரு ரைட்டராக தி ஜானகிராமன் அப்புவுக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்துவின் மீது ஒரு மறைமுக காதல் இருந்ததுன்னு ஒரு வரியை அவர் எழுதவே இல்லை. அந்த நாவல் முழுக்க எழுதலை. எழுதாமலேயே நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார். எழுதாமல் உணர்த்துகிற ஒரு விஷயங்கள் தான் மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். ஜானகிராமன் மற்ற எழுத்தாளர்களிடமிருந்து வேறுபட்டு இருப்பதற்கு அதுதான் காரணம். அவருடைய சிறுகதைகளை பற்றி பேசும்போது நான் என்னுடைய இன்னொரு மாஸ்டரான ஜெயகாந்தனை அடிக்கடி நான் இழுக்க வேண்டியிருக்கோம். அது நம்மளோட உரையோட அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஜானகிராமன் எப்படி ஜெயகாந்தனிடமிருந்து வேறுபடுகிறார், அல்லது ஜெயகாந்தன் எப்படி ஜானகிராமிடமிருந்து வேறுபடுகிறார் அப்படின்னு. அவன் இந்து அவனை பிடிச்சி இழுக்கும்போது அவன் சொல்றான், 16 வருஷம் அத்தை வளர்த்துருக்கா, சந்தோஷமா எதுவும் செய்ய முடியலைன்னாலும் தலை மேல கல்லை தூக்கி போட்டு விடுவேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறான். அப்போ இந்து சொல்றா, நானும் தான் உனக்கு சாதம் போட்டிருக்கேன், யார் தலையில கல்லை போட்டா அதிக பாவம் வராதுன்னு பாக்குறியா? இந்த மாதிரியான ஒரு வசனங்கள் படிக்கும்போது உங்களால தொடர்ந்து வாசிக்கவே முடியாது. ஒரே சிட்டிங்ல என்னால் நான் அவருடைய ஒவ்வொரு நாவலையும் ஒரு 7-8 தடவை படிச்சிருப்பேன். படித்த கதை அடுத்த வரியில் அவர் என்ன எழுத போடுறது தெரியும். இருந்தாலும் கடகடன் ஒரே மூச்சில் என்னால் படிக்க முடிஞ்சதே இல்லை. கடந்த ஒரு வாரமாக நான் ஜானகிராமனை திரும்ப திரும்ப படிச்சுருக்கேன். நான் ஒரு வினோதமான நான் படிச்சுருந்தது மோகமுள்ள படிச்சுக்கிட்டே இருக்கேன். திடீர்னு மூடி வச்சுட்டு நலபாகத்தை எடுக்கிறேன். அப்புறம் நலபாகத்தை முடிச்சு அதை அப்படியே மூடி வச்சுட்டு அம்மா வந்தால பாதியில் நிறுத்திட்டு அவரோட குறுநாவல் அடி. இது ஜானகிராமன் அப்படிதான் படிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்பு மறுக்கிறான். மேலும் வேதம் என் அம்மா போல பழனி அம்மாவுக்கு பவானி அம்மாவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். உன் கணவனை மறந்துட்டு அவனை தூசியா மதித்து பேசுறத கேட்க முடியல. என் அம்மாவை பார்க்கும்போது நான் சுத்தமா இருக்கணும் அப்படின்றப்ப தான் அம்மா என்ன பெரிய அம்மா அப்படின்னுட்டு அந்த ஒரு மிகப்பெரிய இடிய தலைமையில இருக்கிறான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜானகிராமனுடைய அதிகம் விமர்சகர்களால் விமர்சிக்கப்படாத ஒரு பக்கம் ஒன்று இருக்கு. எப்படின்னா, அவரோட கதைகள்ல நெகட்டிவ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது ரொம்ப பச்சையா சொன்னா கெட்ட பாத்திரங்கள் இருக்கு இல்லையா. ஆனா அந்த கெட்ட பாத்திரங்களை கூட நம்மளை வாசிக்கிறவர்களை வெறுக்க வைக்க மாட்டார். இது பெரிய ஒரு விஷயம். இது எவ்வளவு பெரிய விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு டார்க் ஷேட்ஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை டிஸ்பைசபிள் கேரக்டர்ஸா அவர் மாத்துறதே கிடையாது. அந்த கேரக்டர்ஸ்களும் மனிதர்கள், அவர்கள்கிட்டையும் பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. இதை சொல்றதுக்கு எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு பார்வை இருக்கணும் பாருங்க. அப்புறம் அந்த கேரக்டர் அனாலிசிஸ் இருக்க, அவன் திரும்ப கும்பகோணத்துக்கு போறதுக்கு ரயில் அடியில நிற்கும் போது அவனை
கூடவே அவங்க அம்மாவும் வரா, அலங்காரத்தம்மாவும் வரா. வந்துட்டு படித்து முடிச்சுட்ட ஊருக்கு போயிட்டு நீ திரும்பி வருவல்ல, வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்றான். ஏன்னா ஊருக்கு வந்து அவங்க அம்மாவோட உண்மையான இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வெறுத்து போயிருக்கான். நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லைன்னு. உங்கள் அப்பா ஒரு இடம்லாம் பார்த்துருக்காரா அப்படின்னுட்டு போன வாரம் உன் கையில் ஒரு ப்ரூஃப் கட்டை கொடுத்து ஒருத்தர் வீட்டில் போய் கொடுக்க சொன்னாரேன்னா. ஆமாம், அந்த சம்பவம் அந்த இடத்துல தான் ஜானகிராமனே சொல்கிறாரு. அப்போட அப்பா மாம்பழத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு இதோ போய் கொடுத்துட்டு வர சொல்கிறார். அவர் போனால் அந்த வீட்டு கதவு திறந்த உடனே ஒரு பெண், ஜானகிராமனுடைய கதைகளில் யமுனாவை தவிர யாருமே ரொம்ப அப்படியே சந்தன நிறத்தில் வெள்ளை ஒளியல்னு அப்படிலாம் இல்லவே இல்லை. அவருக்கு ரொம்ப பிடிச்சமான கலரு மாநரம், மாந்தளிருக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே, இப்படி தான் அவருக்கு அவரோட வர்ணனையே இருக்கும். யமுனா மட்டும்தான் அப்படியே தகதகக்கும் நிறத்தில் இருந்தவர். அந்த பொண்ணை பார்த்து, அது ஒரு சாதாரண வீடு, குப்பையங்குளமா இருக்குது, அது சரியா மெயின்டைன் பண்ணாத ஒரு வீடு. இந்த வீட்டில் இவ்வளவு அழகா எப்படி இருக்க முடியுது இவளால அப்படின்னு தான் தோணுது அவனுக்கு ஃபர்ஸ்ட். அப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க அண்ணன்லாம் வந்து பேசுறாங்க. சமையலறை நிலையோரமாக நின்றிருந்தவளை பார்க்கும்போது யாரோ அழகாக கோலம் போட்டு நிறுத்தியது போல் இருந்தது. இதை போன்ற வரிகளை எல்லாம் ஒரு 15, 16, 17 வயசுல படிக்கிற ஒரு வாசகனுக்கு எப்பேற்பட்ட ஒரு மன எழுச்சியை உண்டாக்கும்னு கொஞ்சம் யோசிங்க. உண்மையில் சின்ன வயசுல படிக்கிற பல நாவல்கள், பல எழுத்துக்கள் இந்த வயசுல படிக்கும்போது, இந்த 60 வயசில் படிக்கும்போது இதுக்கு அந்த காலத்துலாம் அப்படி உருகி உருகி படித்தோன்னு தோணும். ஆனால் ஜானகிராமனை படிக்கும்போது ஒவ்வொரு தடவை, நேற்று கூட எனக்கு அந்த நலபாகத்தில் புதுசாக பல விஷயங்கள் எனக்கு தெரிகிறது. ஒரு கிளாசிக் ஒர்க்கினுடைய விசேஷம்ன்றது இதுதான். செவ்வியல் படைப்புன்றது காலந்தோறும் புதுப்பித்து கொண்டே வருகிற ஒரு விஷயம். அந்த ஒவ்வொரு வரியிலையும் புது புது சாளரங்கள் திறந்துகிட்டே இருக்கு. எப்படி இவ்வளவு நாள் இதை கவனிக்காம போனோம் அப்படின்னு தோணுது. இந்த மோகமுள், அதை நான் எத்தனை முறை நான் மனப்பாடம் பண்ணியிருப்பேன். அந்த மோகமுள்ள படிக்கும்போது இதை நம்ம இவ்வளவு நாள் நம்ம கவனிக்கலையான்னு தோணுது. ஒரு புது விஷயம், அதுல ஒரு வெளிப்படையா சொல்லாம பூடகமா ஒரு விஷயத்தை உள்ள சொருகி வச்சிருக்காரு மனுஷன். எப்பேற்பட்ட கலைஞனடாஸ் அப்படின்ட்டு. உண்மையாகவே அந்த சொன்னா உங்களுக்கு கூச்சமா இருக்கும், அந்த மோக பெருமைக்கு இதுல ஜானகிராமனுடைய உருவம் இருக்கு. அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த படத்துல இருக்கிற ஜானகிராமன் அப்பப்போ நான் கையில தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டேன். சின்ன மாதிரியான ரைட்டர் யா சாமி நீன்னு. உண்மையில் ஒரு கலைஞன் தேவ நிலையை எட்டுவதுன்றது இந்த போன வரிகள்ல தான். இன்னொரு விஷயம், அந்த நாவல்களில் நான் சொன்னேன் இல்லையா, இது ஜானகிராமனை பற்றி எவ்வளவோ விமர்சனங்கள் வந்திருக்கு, ஆனால் ஒரு குறிப்பாக ஒரு பர்டிகுலர் விஷயம் சொல்லப்படாத விஷயம்னு தான் எனக்கு எப்பவுமே தோணியிருக்கு. என்னன்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட லேசா சொன்னேன் இல்லையா, நெகட்டிவ் கேரக்டர்ஸை கூட அவர் வெறுக்கக்கூடிய பாத்திரங்களாக காட்டியதில்லைன்னு. இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது இது வரைக்கும் யாராவது இங்க இருக்கிறவங்க நீங்கள யாராவது ஜானகிராமனை ஃபியோதர் தஸ்தாவெஸ்கியோடு ஒப்பிட்டு படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த விஷயம் போன வாரம் தான் எனக்கு மூளையிலே ஒரு பல்பு எரிகிறது. உண்மை, அடடா, இந்த மனுஷனுக்கும் தஸ்தாவெஸ்கிக்கும் இந்த ஒரு காமன் ட்ரெய்ட் ஒன்று இருக்க அப்படின்னு இத்தனை நாள் எனக்கு தோணினதே கிடையாது. என்ன விஷயம்னா, 19ஆம் நூற்றாண்டினுடைய கிளாசிக் ரஷ்யன் ஆத்தர் தஸ்தாவெஸ்கி, சம்மந்தம் இல்லாமல் இங்கே இருக்கிற தமிழ் எழுத்தாளர் ஜானகிராமன், ரெண்டு பேருக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா, தஸ்தாவெஸ்கியும் டால்ஸ்டாயும் என்ன சொல்லுவாங்க, டால்ஸ்டா எப்பவுமே வாழ்க்கையினுடைய வெளிச்ச பகுதியை, மனிதர்களுடைய மேன்மைகளை சொன்னவர். தஸ்தாவெஸ்கி மனிதர்களுடைய கீழ்மையை, இருட்பகுதியை காட்டியவர் அப்படின்னு. இது ரொம்ப மேம்போக்கான ஒரு பார்வை. அவருடைய நாவல்களில் தஸ்தாவெஸ்கியோட முக்கியமாக த ஹவுஸ் ஆஃப் த டெட்ல, ஹவுஸ் ஆஃப் த டெட் ஹவுஸ், அந்த நாவல் அவரை சைபீரியா சிறைச்சாலையில் வைத்திருந்தப்போ நூற்றுக்கணக்கான குற்றவாளிகள், கொலைகாரங்க, அவர்கள் மத்தியில் தான் அவர் சிறைச்சாலையில் இருக்கார். முதல்ல அவர்களோடு இருக்கும்போது அவர்களெல்லாம் பார்க்குறப்ப அவனுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு, தஸ்தாவெஸ்கிக்கு, அந்த குற்றவாளிகளுக்கு ஏன் இந்த மாதிரியான குற்றங்கள் இருக்கு, அவனுக்கு இந்த மாதிரியான
கீழ்மையான செயல்கள்லாம் அவர்களுக்கிட்ட ஏன் வந்திருக்கு அப்படின்றதுக்கான காரணம் புரிகிறது. அந்த டெட் ஹவுஸ் நாவல்ல அவர்கள் எல்லாரையும் சைக்கோ அனலைஸ் பண்றாரு தஸ்தாவெஸ்கி. அப்புறம் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்லயும் அந்த ரசல்னிகோவை சைக்கோ அனலைஸ் தான் பண்றாரு. அது ஒரு சாதாரண துப்பறியும் நாவல் இல்லை. ஒரு கொலைகாரனை கரிசனத்தோடு பார்த்து அவனுடைய கிரிமினல் ட்ரெய்ட்டுக்கான காரணங்களை சொல்றாரு. அவன் உங்களிலிருந்து வேறுபட்டவர் இல்லைன்றது மட்டும் இல்லை, நாம் அனைவருமே சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை நெருக்கினால் அதே போல ஒரு ஈவில் கேரக்டரா தான் நம்மளை மாறுவோம் அப்படின்றது தான் அவர் சொல்ற ஒரு விஷயம். அதே தான் ஜானகிராமனும் பண்ணிட்டு இருக்கார், வேற மாதிரி பண்றாரு. ஏனென்றால் தஸ்தாவெஸ்கி அவரோட நாவல்ல இதெல்லாம், அவருக்கு தஸ்தாவெஸ்கி பைபிள்ன்ற வார்த்தையை சொல்றதே கிடையாது. ஆனால் அவர் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன். ஆன்மீகத்தை துணையாக கொண்டு அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஈவில் இஸ் நாட் ஆக்சுவலி ஈவில் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஜீசஸ் கிரைஸ்டையே இங்க இந்த கர்மசவ சகோதரர்கள்ல கீழே கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட ஆர்கியூ பண்றாரு. ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு பாத்திர அலசல்களும் ஜானகிராமன் பண்றதே கிடையாது. ஜஸ்ட் காமிச்சிட்டு போறாரு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரயில் அடியில் உட்காந்துக்கிட்டு உங்க அப்பா உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு, அந்த பொண்ணு தான் உனக்கு எப்படியா உன் தலையில கட்டலான்னு பாக்குறாரு அப்படின்னா உடனே அப்புவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா அவ்வளோ அழகான பொண்ணா அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு சரி கல்யாணம் பண்ணிக்குவானான்ற தீர்மானத்தெல்லாம் விட்டுட்டு பண்ணிக்கலாம் போல இருக்க அப்படின்னு தோன்ற நேரத்துல தான் அலங்காரத்தம்மாள் சொல்றா, உன்னை 16 வருஷம் வேத பாடசாலையில படிச்சு இவ்வளோ சுத்த நெருப்பா உன்னை ஆக்கினது அந்த சாக்கடை குடும்பத்துல சம்பந்தம் எடுக்குவா. அதிர்ந்து போய் பார்க்கறான், இன்னும் அம்மா அப்படி சொல்றான்னு. அந்த பொண்ணு யாரோட பொண்ணு தெரியுமா? அந்த அம்மாவே ஒரு கேரக்டர் சரியில்லாதவா இருந்தான். இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. படிக்கிற நமக்கும் ஒரு நமட்டு சிரிப்பு. ஒரே ஒரு வரி தான் எழுதுறாரு. அம்மாவை சொல்றா, இந்த அம்மாவா? எந்த அம்மா சொல்கிறாள்? அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. அவர் சி வேற எதுவுமே அவர் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள ரயில் வந்துருது. ஜானகிராமனும் அதோடவே நிறுத்திடுறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு கதாசிரியனுக்கு அந்த கேரக்டரை விரிச்சு சொல்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பெரிய விஷயம் இது. ஆனா அந்த பெரிய விஷயத்த ஜஸ்ட் அந்த ஒரு அரண்மனை வாசல் கதவை மட்டும் திறந்து நீ உள்ள போய் நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுறாரு. வாசகன் மீது ஒரு எழுத்தாளன் காட்டுகிற மிகப்பெரிய மரியாதை இதுதான். ஒரு ரைட்டர் எல்லாத்தையும் விளக்கி சொல்லி இதைத்தான் இந்த கதையில நான் சொல்ல விரும்பினேன்னு ஒரு வியாக்கியானம் பண்றதுன்றது அந்த வாசகனை அவன் நம்பல, மதிக்கலன்றது. ஆனால் ஜானகிராமன் வாசகனை மிக உயர்வாக மதிக்கிறார். அதே போலதான் அந்த உயிர்த்தேன் நாவல்ல வர்ற அந்த பழனிவேலுன்ற அந்த கேரக்டர், அவனை ஜானகிராமனோட பாஷையில கெட்டவன்னு சொல்லவே முடியாது. அவரோட பார்வையில் யாருமே கெட்டவங்க இல்லை. அந்த பூவராகன் அந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு வந்தா எல்லா இடத்துலையும் அவன் தடுத்துக்கிட்டே இருக்கான். அதை விட செங்கம்மாவை அடையணும்னு நினைக்கிறான். செங்கம்மாள் ஒரு குடும்ப பெண், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அழகு. அவளை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறவன் ஒரு கட்டத்துல செங்கம்மாவே அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்காத, ஊருக்கு நல்லது செய்யறதுக்காக நீ கொஞ்சம் இதெல்லாம் விட்டு கொடு அப்படின்னு தைரியமா போய் பேசுறான். கேட்கும்போது அவன் என்ன செய்யறான், அவனுக்கே மனசு மாறிடுது. மனசு மாறினவன் செங்கம்மா காலில் சாஷ்டாங்காம விழுந்து கும்பிட்டுறான். விழுந்து கும்பிட்டவன் எழுந்து செங்கம்மாவை இழுத்து அணைச்சிக்கிறான். ஒரே நேரத்தில் டெவில் அண்ட் த ஏஞ்சல். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு விஷயம் செங்கம்மாவை எப்படியாவது அடையணும்னு துடிச்சுட்டு இருக்கிறவன் அவளே வந்து அவனுக்கு புத்தி போட்டணுன்னு அவனுக்கு புத்தி மாறி எவ்வளவு கீழ்த்தரமா நம்ம இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறான். உடனே எழுந்து அவனுக்குள்ள இருக்கிற அந்த வேதாளம் மறுபடியும் எழுந்துக்குது. எழுந்து அவ உருவத்தை மொத்த உருவத்தை பார்த்த உடனே இழுத்து அவளை அணைச்சிக்கிறான். அவ திமிரி அவனை தள்ளி விடுறான். பழனிவேலு ஊருக்கு போயிட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிறான். இதுல ஒரு சின்ன
ஜானகிராமனை டீகோட் பண்ண ஆரம்பிச்சா பல விஷயங்கள் பண்ணலாம். இந்த விஷயத்தில் ஜானகிராமன் பிராமின் நான் பிராமின் கேரக்டர்ஸ் டிஃப்ரென்சஸ் எல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக பட்டியலிட்டு சொல்லலை. ஜானகிராமனுடைய கதை மாந்தர்கள் பிராமண கதை மாந்தர்கள், இதை மாதிரி சொல்றது ஜானகிராமனுக்கு இழைக்கிற அநீதின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு அனாலிசிஸ்க்காக சொல்லலாம். அடியில் வர்ற அந்த கூட தப்பு பண்ணவங்க கூட குடும்பத்தில் அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்குறான். ஓகே, ஆனால் பழனிவேலு அப்படின்ற அந்த ஒரு பிராமணன் அல்லாத ஒருத்தன் அவன் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறான். இது அவருடைய சிறுகதைகளில் ஜானகிராமன் கதாபாத்திரங்களில் பிராமண ஆபிராமண பாத்திரங்கள் எப்படி எப்படிலாம் ஒரே சந்தர்ப்பத்தில் எப்படி எப்படி வெவ்வேறு விதமாக நடந்துக்கிறதுன்னுட்டு ஒரு ஆடிசி, ஒரு தீசிஸே பண்ணலான்னு தோணுது. இதெல்லாம் மேபி ஒரு ஆரம்பத்தில் எனக்கெல்லாம் தோணாத ஒரு விஷயம். இதை நீங்கள் ஒரு செவ்வியல் படைப்பை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது புது புது விஷயங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. மேபி இன்னும் ஒரு 10 வருஷங்கள் கழிச்சு இன்னும் ஜானகிராமன் கிட்ட எனக்கு புரியாத பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கலாம். அது அதே போல தான் ஆரம்பத்தில் அந்த அனுசூயா கேரக்டரை பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட அந்த வியப்பு இருக்க, அது இன்னும் பல விதமான புது ஞாபகங்களெல்லாம் தூண்டி விடுது, புது விஷயங்களை தான் சொல்றது. இந்த என்ன இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது அவரோட வர்ணனைகளில் பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எதுவுமே கதையை முழுசாக சொல்லலைன்றது ஒரு அதிருப்தியாக இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இந்த கதை சொல்லிகள் கதையை சொல்லிட்டா அதை கேட்குறவங்க அதிலே திருப்தி அடைஞ்சிடறாங்க, ஒருபோதும் அவங்க படிக்க போகிறதில்ல அப்படின்னு நான் தினமாக நான் நம்புகிறேன். என்னுடைய அலுவலக நண்பர் ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருந்தவர், அவர் என்கிட்ட எப்போ அவர் இப்போ சர்வீஸில் இருக்கார். அவர் அன்னைக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் சொல்லுவீங்களே தஸ்தாவஸ்கின்னு, கரமசோவ் பிரதர்ஸ், கரமசோவ் சகோதரர்கள் பிரமாதமான நாவல் சார் அது என்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், அட இவர் கரமசோவ் சகோதரர்கள்லாம் படிச்சிருக்காரு அப்படின்ட்டு. எப்போ சார் படிச்சிங்க அப்படின்னா, படிக்கல கேட்டேன் அப்படின்னாரு. கேட்டிங்களா என்னது? ராமகிருஷ்ணன் கர்மசகோதரர்களை பற்றி பேசியிருக்காரு இல்லையா, காஞ்சிபுரத்துலேருந்து ஆஃபீஸ் ஜீப்பில் மெட்ராஸுக்கு இப்போ செக்ரட்டரியேட் போக வேண்டியிருந்தது, அந்த 1 ஹவரில் கேட்டுக்கிட்டே போனேன், பிரமாதமான நாவல் சார் அது என்றார். அட பாவிகளா, 1000 பக்க நாவலை காஞ்சிபுரம் டு மெட்ராஸ் செக்ரட்டரியேட் 1 ஹவரில் படிச்சுட்டேன்னு சொல்கிறார். அவர் ஜென்மத்துக்கும் அவர் கையில் கொடுத்து திணிச்சால் கூட பிரதர்ஸ் கர்மசவோ அவர் படிக்க போகிறதில்ல. ஆனால் நான் உங்ககிட்ட ஜானகிராமனோட கதைகளை சொல்றதை விட திரும்ப திரும்ப படிங்கன்னு சொல்றதுக்கு காரணம், ஜானகிராமன் கதையாக சொல்லக்கூடிய எழுத்தாளர் இல்லைன்றதால தான். இந்த போல வர்ணனைகளை நீங்க சொன்னா உங்களுக்கு ஜானகிராமனை உடனே போய் வாங்கறதுக்கு தோணும்னு நினைக்கிறேன். மரப்பசுல வெயில் முற்றத்து பந்தல் வழியாக பணமாக விழுந்தது, மேலே கீற்று வரையில் வெள்ளி பொடி சுழன்று கொண்டிருந்தது. இது எல்லாரும் நம்ம வீட்டு முற்றத்தில் நம்ம வீட்டு இதில் பார்த்த ஒரு விஷயங்கள் தான். இன்னொன்று, இப்போ மேபி இங்கே இருந்த நாம் எல்லாரும் நம்மளோட சின்ன வயசில் பார்த்த ஒரு விஷயம், மாலை வேளை வாசல் திண்ணை ஒவ்வொன்றிலும் ஒரு மாமி, 2 பெண்கள் அல்லது 2 பாட்டிகள், சோப்பு போட்டு அலம்பிய முகங்கள், பூ வைத்த தலைகள். மாலை வந்ததை சொல்ல மஞ்சள் வெயில் தேவையில்லை, திண்ணையை பார்த்தால் போதும். ஆனால் இப்போ மாலை நேரத்தில் எத்தனை வீட்டு வாசல்ல பெண்கள் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க? யாரும் கிடையாது, எல்லாரும் டிவியில தான் அடக்கலமாயிருக்காங்க. உச்சி வேளை தவிர காலையும் மாலையும் முற்பகலும் பிற்பகலும் இது வெயில் வாழும் அறை. தங்க வட்டம் வெள்ளி வட்டமாக முதிர்ந்து மறைந்து மீண்டும் வெள்ளி வட்டமாக முளைத்து பசும் தங்கமாக தணிந்து தேயும் காட்சி சக்கரம். தேய்ந்து மறையும் வட்டங்கள் மீண்டும் நாளை நிச்சயம் தோன்ற போகும் தைரியம் எனக்கு. பெரியம்மாவுக்கு மாசத்துக்கு 2 கடிதங்கள் எழுதாவிட்டால் உட்கார்ந்திருக்கிற தரையை யாரோ இழுத்து அந்தரத்தில் தொங்க விட்டார் போல ஆகிவிடும். இந்த மாதிரியான ஒரு வர்ணனைகள் பக்கத்துக்கு பக்கம் ஜானகிராமன் கிட்ட இருந்து முடியும். இதுல என்னன்னா, வெறும் தித்திப்பு அல்ல, வெறும் அழகான வர்ணனை, ரொம்ப ரசிக்கக்கூடிய சொல்லாக்கங்கள் அது இல்லை. அதுக்கையும் தாண்டி ஆழமான விஷயங்கள். அழகா இருக்கிற விஷயம் ஆழமாக இருக்காதுன்னு ஜானகிராமன்ல சொல்லவே முடியாது. அவர் ஆழமான விஷயத்தை தான் அழகாக சொல்றார்.
இந்த அழகுணர்ச்சின்ற ஒரு விஷயம் அவருடைய சமகாலத்தோடான லாசா ராமமிர்தத்தோடவே ஒப்பிட்டு பேசப்படுறது. தன்னை சௌந்தர்ய உபாசகன் அப்படின்னு சொல்லிக்கிறவர் லாசாராம். லாசாராமும் எல்லாத்தையுமே அழகை ரசிக்கிறவர், அழகை கொண்டாடுகிறவர். ஆனால் அவர் அழகை ரசிக்கிறார், அழகை ஆராதனை செய்கிறார். ஆனால் ஜானகிராமன் ஒரு விஷயத்தை ஆராதனை செய்து செய்து அழகாக்குகிறார். லாசாராமனுடைய பார்வையில் அழகானவை மட்டும் பேசக்கூடியவை. ஜானகிராமனுக்கு அழகில்லாத விஷயங்கள் கூட ஜானகிராமனோட பார்வையில் அழகானவையாக மாறிவிடுகின்றன. உலகத்தையே அன்பால் அரவணைத்து கட்டணைக்க வேண்டும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ஜானகிராமனால மட்டும்தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இதுல ஜானகிராமனுடைய சிறுகதைகளை பத்தி நம்ம பேசலாம்னு தோணுது. இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அரை மணி நேரத்தில் ஜானகிராமனுடைய நானும் கொஞ்சம் ஒரு அரைகுறை கதை சொல்லியாக மாறிவிடுகிறேன். ஜானகிராமனுடைய சிறுகதைகளாக இருந்தாலும் கூட அந்த கதைகளை சொல்றதுன்றது ஜானகிராமனை முழுசா காட்டுறதா ஆகாதுதான். ஆனால் அவருடைய 150 கதைகள்ல எனக்கென்று ரொம்ப ஃபேவரட்டான ஒரு 13 கதைகளை நான் லிஸ்ட் எடுத்தேன். ஆனா அதுல என்ன சந்தோஷமான விஷயம்னா, பிரபஞ்சன் ஜானகிராமனுடைய சிறுகதைகள்ல அவர் தேர்ந்தெடுத்த ஒரு தொகுப்பு ஒன்று இருக்கு, சிலிர்ப்புன்னு அங்க இருக்கும் பாருங்க. ஆச்சரியம் என்னன்னா, ஜானகிராமனுடைய பெஸ்ட் சிறுகதைகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு பிரபஞ்சன். அதுக்கு அவர் அளித்திருக்கிற முன்னுரை இருக்க ரொம்ப அற்புதமான ஒரு முன்னுரை. அந்த முன்னுரையில பிரபஞ்சனுடைய உலகம் நீரினால் ஆனது அப்படின்னுட்டு பிரபஞ்சன் தொடங்குகிறார். பிரபஞ்சன் ஜானகிராமனை பத்தி சொல்லும்போது, அவர் மனதில் எப்போதும் அருவி கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அருவியின் ஊடாகத்தான் மனிதர்களை பார்க்கிறார். அவர் தலையில் தங்கி தயங்கி உடம்பு முழுக்க பரவி வழியும் நீர் வாய்க்காலோடு கூடிய மனிதர்களையே அவர் பாத்திரமாக்கி இருக்கிறார். எவ்வளவு சத்தியமான ஒரு வர்ணனை. அந்த காலத்துல படிக்க ஆரம்பிச்ச காலத்துல பிரபஞ்சனையும் நான் ஒரு தஞ்சாவூர் மண்ணை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் தான் நான் நினைச்சிருந்திருக்கேன். தஞ்சாவூர் எழுத்தாளர்கள்னு ஒரு லிஸ்ட் ஒன்று உண்டு. அது ஜானகிராமனுக்கு முன்னாடி இருந்த கூப்பாரா, அது ஒரு பெரிய லிஸ்ட். அது தஞ்சை மாவட்ட எழுத்தாளர்களும் கரிசல் எழுத்தாளர்களும் அப்படின்னு ஒரு 2 குரூப் ஒன்று உண்டு. அதுல இந்த கூப்பாரா, எம்பி வெங்கட்ராம், கானாசு, ஜானகிராமன், கரிச்சான் குஞ்சு, சிட்டி, இவங்க எல்லாம் காவிரி கரை எழுத்தாளர்கள். அந்த வயசுல எனக்கு இந்த திருநெல்வேலி எழுத்தாளர்களை விடவும் காவிரி கரை எழுத்தாளர்கள் மேலதான் எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. காவிரி கரை எழுத்தாளர்கள் கிட்ட இருக்கிற அந்த ஈரம், அந்த ஒரு அழகு திருநெல்வேலி எழுத்தாளர்கள் கிட்ட இல்லையோன்னு தோணிட்டு இருந்தது. ஒரே ஒரு வித்தியாசம், வண்ணதாசன். புதுமை பித்தனை படிக்கும்போது முதல்ல ரொம்ப சின்ன வயசுல படிக்கும்போது புதுமை பித்தனை நான் முழுசா புரிஞ்சுட்டு தான் சொல்ல முடியாது. ஒரு நம்பிக்கை வறட்சி அந்த புதுமை பித்தனோட எழுத்துல இருந்ததா எனக்கு அந்த காலத்தை என்னுடைய டீனேஜில் தோணி இருக்கு. அது அப்படி இல்லை. அவர் ஒரு எவ்வளவு மகத்தான ஒரு உலக எழுத்தாளர்ன்றது புரியறதுக்கு எனக்கு சில முதிர்ச்சி தேவைப்பட்டது. எனவே பிரபஞ்சனை நான் ஏன் ஒரு தஞ்சாவூர் மாவட்ட எழுத்தாளர் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அவர் எழுத்துல இருக்கிற அந்த தஞ்சாவூர் தனம். உண்மையில் பிரபஞ்சன் பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்தவர். அவர் படித்து முடிச்சுட்டு கரந்தை கல்லூரியில் புலவர் படிப்புக்காக தான் தஞ்சாவூருக்கு போறார். தஞ்சாவூருக்கு போனவர் அங்க அவர் தஞ்சை பிரகாஷ், இந்த மாதிரியான ஒரு கேங், தஞ்சாவூர் கேங் ஒன்று இருக்கும். அதோட சேர்ந்து தான் அவரோட பார்வை மாறுகிறது. அவரோட எழுத்துல ஒரு அசல் தஞ்சாவூர் தனம் தெரியும் பிரபஞ்சன்கிட்ட. அதனாலதான் பிரபஞ்சனையும் நான் தஞ்சாவூர் எழுத்தாளர் நான் அந்த காலத்தில் நான் நினைச்சு வந்திருக்கேன். அவர் அந்த சிலிர்ப்பு நீங்க நண்பர்கள், நீங்க ஜானகிராமனை வாங்கணும்னு நினைச்சா உங்களுக்கு நான் பரிந்துரைக்கிற முதல் தேர்வு சிலிர்ப்பு. அங்க விற்பனைக்கு இருக்கு. அந்த நாவல்களால் அதிகம் பேசப்பட்ட ஜானகிராமன் விஸ்வரூபம் எடுத்து நிற்பது அவருடைய சிறுகதைகள்ல தான்ன்றது என்னோட தீர்மானமான கருத்து.
அவருடைய சிறுகதைகளை பற்றி பேசுறதுன்னா பேசிக்கிட்டே போகலாம். அவரோட சண்பகப்பூ அப்படின்னு ஒரு சிறுகதை. அந்த கதையில் ஒரு வயசான கிழவன் கிழவி வீட்டில் ஒரு பொண்ணு, வெறும் பாத்திரம் தேய்க்கிற பொண்ணு, வீட்டோட இருந்து வேலை செய்கிற பொண்ணு. அந்த பொண்ணு அவ்வளவு பேரழகு. அந்த பொண்ணு அந்த வர்ணனையே மலர்ந்து 2 நாளான கொன்னை பூவை போல வெண்மையும் மஞ்சளும் ஒன்றி தகதகத்தையும் நீரில் மிதந்த கருவிழியையும் வயசு அந்த கிழவர் பார்த்து ரசிப்பார். எவ்வளவு அழகு இந்த பொண்ணுகிட்ட, எவ்வளவு சௌந்தர்யம். அப்படியே அந்த வர்ணனை இருக்க. அது என்ன பெண்ணா? நீங்க அந்த ஜானகிராமனுடைய எழுத்து இதை கவனிங்க. முகம் நிறைய கண், கண் நிறைய விழி, விழி நிறைய மர்மங்கள், உடல் நிறைய இளமை, இளமை நிறைய கூச்சம், கூச்சம் நிறைய இளமுறுவல் நெளிவு, நெளிவு நிறைய இது பெண்ணா? மனிதனாக பிறந்த ஒருவன் தன்னது என்று அனுபவிக்க போகிற பொருளா அப்படின்னு அந்த கிழவனுக்கு தோணுது. இந்த பொண்ணுக்கு யார் வாய்க்க போறான் அப்படின்றப்போ அவனுக்கு அவன் ஒருத்தன் வரான். ஆனால் ஜானகிராமனுடைய பல கதைகளில் இந்த மாதிரி பேரழகோடு இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் வருகிற கணவன் நோஞ்சானாக இருக்கிறான், குரூபியாக இருக்கான், கேரக்டர் வைஸ் ரொம்ப அற்புதமான கேரக்டரா இருக்கான். இல்லாட்டி சின்ன வயசுலயே மண்டையை போட்டுடுறான். இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. ஜானகிராமன் சொல்றாரு, இவ்வளவு அழகா இருக்கிறது ஒரு விதத்தில் பாவமோ, கடவுளுக்கே பொறுக்கலையோ, கடவுளே அந்த பொண்ணை பழி தீர்த்துக்கிறாரோ அப்படின்னுட்டு. இந்த கதையிலையும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக்கி கொஞ்ச நாளிலேயே அவன் செத்து போயிடுறான். அந்த பொண்ணு இவங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு கிணத்தடியில குளிச்சுட்டு இருக்கிறப்பதான் அந்த தந்தி வருது. இது என்ன கொடுமை இது? இந்த கிழம் அழுதது, இது ஏன் பிறந்தது? இவ்வளவு அழகாக ஏன் பிறந்தது? எதற்காக இத்தனை அழகு? நாசமா போகவா? ஏன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது? சந்தியில நிற்கவா? அப்ப புருஷனை முழுங்கிட்டதுன்னு தோசி பட்டம் கட்டிக்கொள்ளவா அப்படின்னு கேள்வி மேல கேட்டு அரண்டிருக்கிறார். ஆனால் இந்த கதை வேற லெவலுக்கு எப்படி போகிறது தெரியுங்களா? இது ரொம்ப பாவம். அவ்வளவு அழகா இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு சின்ன வயசுல விடவாயிட்டா. எஸ், நம்மளும் உச்சி கொட்டிடலாம். ஆனால் இந்த உச்சி கொட்டுறதோட கதையை ஜானகிராமன் நிறுத்தல. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சனாதனத்திற்கும் மரபுகளுக்கும் எதிரானவர் தான் ஜானகிராமன் அப்படின்றத நான் சொல்றதுக்கு இந்த ஒரு கதையை உதாரணமா சொல்லலாம். அகெயின் தன்னுடைய எதிர்கருத்துக்களை, தன்னுடைய மீறல்களை அவர் ஒருபோதும் ஓப்பனா பளிச்சுன்னு நமக்கெல்லாம் புரியுற மாதிரி மண்டையில் அடிச்ச மாதிரி சொல்றதே கிடையாது. என்ன பண்றாரு தெரியுமா? அந்த பெண்ணும் முதலில் அழுகிறாள். ஆனா 7ஆம் நாள் தலையை இழைய சீவி பிடியில் அடங்கா பின்னந்தலையில் எடுத்து செருகி கொண்டு சிவப்பு வெல்வெட் ரிப்பன் வளைந்து தொங்க மூஞ்சியில் சந்தன சோப்பை தேய்த்து குளித்து கொண்டிருக்கிறாள். நீங்க எதிர்பார்க்காத ஒரு டர்ன் இப்போ வந்ததா? இன்னும் எதிர்பார்க்காத டர்ன் வருது. குளித்து விட்டு பனாரஸ் பச்சை பட்டு புடவை கட்டி கொண்டு ஒன்றுமே நடக்காதது போல வாசனை தேங்காய் எண்ணெய் தடவி இழைய தலைவாரி கொண்டிருக்கிறாள். எல்லோரும் எதிர்பார்க்கிற மாதிரி அழவில்லை. மோட்டு வலையை சூன்யத்தை வெறித்து பார்த்து உட்கார்ந்திருக்கவில்லை. அப்ப இன்னொரு டர்ன். இறந்து போன கணவனின் சகோதரன் 1 மாதம் கழித்து வந்து அவளுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்து வைத்திருப்பதாக சொல்கிறான். அந்த பெண்ணும் மறுப்பேதும் சொல்லாமல் மிக மிக சாதாரணமாக துயரத்தின் சாயல் ஏதுமின்றி அவன் கொண்டு வந்த ஒற்றை மாட்டு வண்டியில் ஏறிக்கொள்கிறாள். முன்னால் இருந்த மூட்டையை நகர்த்தி இடம் பண்ணி தருகிறான் அவன். நாணம் புன்னகை பூக்க அவள் அமர்ந்து கொள்ள அவனும் ஏறி ஓரத்தில் ஒட்டி கொள்கிறாள். போயிட்டு வரேன் தாத்தா என்று அந்த பெண் விடைபெற்று போறாள். அவ்வளவுதான் கதை. அவர் எந்த வியாக்கியானமும் பண்ணவே இல்லை. இதுல எத்தனை விஷயங்கள் அவர் உள்ளூர பொதிச்சு வச்சிருக்காரு பாருங்க. அந்த கணவனுடைய தம்பி மூட்டையை நகர்த்தி இடம் பண்ணி தரான். அவளும் நாணத்தோடு புன்னகைச்சு உட்காந்துக்கிறா. வண்டி போகுது. வேற ஒரு கதாசிரியன் இதை வச்சு ஒரு பேரா இல்லை, ஒரு பக்கம் எழுதுவான். ஆனால் போயிட்டு வரேன் தாத்தாவோட கதையை முடிச்சிடுறாரு ஜானகிராமன். ஏன் வளர்க்கணும்? ஜானகிராமன் கதையில பல மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவர் மரணத்தை கொண்டாடுறவர் கிடையாது. அக்பர் சாஸ்திரின்னு ஒரு கேரக்டர். அவரும்
இந்த அம்மணி மாதிரி ஒரு ரிபல் கேரக்டர் தான். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ட்ரெயினில் அவர் ரொம்ப சாஸ்திரங்கள்லாம் படித்தவர் மாதிரி தான் இருக்கார் அவர். ஆனால் இந்த சாஸ்திரங்கள்னு நம்பிக்கிட்டு செய்கிற இந்த மரபு ஒழுக்க விஷயம்லாம் எவ்வளோ அபத்தம்னு எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டே வர்றாரு. ஏன்னா இவர் பார்த்தா ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக தெரிகிறார், இந்த மாதிரி புரட்சிகரமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல மன்னார்குடியில் ட்ரெயின் நிற்குது, ஏதோ வாழைப்பழம் வாங்குறதுக்காக அப்படி சீட்லேருந்து எழுந்துக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல டக்குன்னு இறந்து போகிறார். உண்மையில் இந்த கதையை தப்பாக படிக்கிறவங்க அந்த மரணம் அவருக்கு கிடைத்த தண்டனைன்னு நினைப்பாங்க. கிடையாது. அவர் கிட்டத்தட்ட 78 வயசு வரைக்கும் இதை போன்ற மரபுகளை எல்லாம் மீறி ரொம்ப சந்தோஷமா தானும் இருந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர். இவ்வளவு அமைதியான ஒரு மரணம் எவ்வளவு பெரிய கொடுப்பினைன்றதை சொல்லாம சொல்ற ஒரு கதை அக்பர் சாஸ்திரி. அவரோட கள்ளின்னு ஒரு கதை இருக்கு. அந்த கள்ளின்ற கதையில ஜானகிராமனோட கதைகள்ல யாருமே வெறுப்பை தூண்டுகிறவர்கள் அல்ல. அவரும் காழ்ப்புணர்ச்சியை, அசிங்கத்தை வியந்து அப்படியே வர்ணிக்கிற ஒரு கிடையவே கிடையாது. அந்த கள்ளின்ற கதை ஆரம்பிக்கிறப்பவே அவன் புதுசா சென்னைக்கு வந்தவன், தஞ்சாவூர்ல இருந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து சென்னைக்கு வந்தவனுக்கு சென்னை பிடிக்கல, அந்த புழுக்கம் பிடிக்கல, அந்த புழுதி பிடிக்கல, எரிச்சல்ல இருந்துட்டு இருக்கார். அந்த நேரத்துல ஒரு தோல்வி அடைந்த ஒரு வயலின் வித்வான் சுப்பண்ணா அவன் படியேறி வரான். வந்து எதுக்கு வரான்? கடன் கேட்க. ஒரு காலத்தில் நல்ல வாத்தியக்காரனா இருந்தவன் தான். ஏதோ காரணங்கள், அவனோட குடிப்பழக்கம், அவனோட அந்த வாத்திய திறமை கம்மியாயிடுச்சு, சான்ஸ் போயிட்டுது, அவனால் பிழைக்கிறதுக்கு முடியல. இவங்கிட்ட வந்து கடன் கேட்கறதுக்காக வரான். இவன் ஏற்கனவே அந்த சென்னை வெயில் புழுதியில் எரிச்சலில் இருக்கிறவனுக்கு அவனை பார்த்த உடனே இவங்ககிட்ட காசு இல்லாமல் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அவங்ககிட்ட போய் கேளு, இவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னுட்டு அவனை விரட்டி விட்டுறான். ஏன் இவன் மேலே இவ்வளோ வெறுப்பு காட்டணும்னு அவனுக்கே தோணுது. ஏன்? அவன் ஒரு கலைஞன். இப்போ கலைஞனா இல்லாட்டி கூட ஒரு காலத்தில் கலைஞனா இருந்தவன். இவனுக்கு சங்கீதம் தெரியும். சங்கீதம் தெரிஞ்சவனுக்கு கூட ஒரு கலைஞனுடைய வீழ்ச்சி இவனுக்கு ஏன் பரிதாபத்தை உண்டாக்கலை? திடீர்னு அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு சல்ட்ரி மூட்ல இருக்கிறப்போ சூழல் டக்குன்னு மாறுது. திடீர்னு இருட்டிக்கிட்டு வருது, திடீர்னு இடிக்குது, திடீர்னு தூறல் போடுது. அந்த டெரஸ்ல இருந்தவன் அந்த அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போய் ஒதுங்குறான். ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. சட சட சடன்னு மழை வேகமாக பெய்ய ஆரம்பிக்குது. மொட்டை மாடியில் கள்ளி செடியெல்லாம் அழகாக அவங்க பொண்ணு வச்சிருக்கா. கள்ளிச்செடி ஈரத்தில் நனையக்கூடாதுன்னுட்டு அவனோட பொண்ணு வேகமாக குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த கள்ளிச்செடி தொட்டியை தண்ணியில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டு கீழே ஓடுது. இது ஒரு சாதாரண காட்சி தான். அந்த ரூம்லேருந்து அவனை பார்த்த அவனுக்கு டக்குன்னு மனசு மாறிடுது. எப்படி மாறுச்சு, ஏன் மாறுச்சு, எதையுமே அவர் வர்ணிக்கவே இல்லை. என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நடந்த விஷயம் என்ன, அந்த சுப்பண்ணான்ற அந்த வயலின்காரன் பணம் வந்து கேட்டப்போ மூஞ்சி கொடுக்காம அவங்ககிட்ட சுள்ளுன்னு எரிஞ்சு, நீ இப்போ அவங்ககிட்ட போய் கேளு, எங்கிட்ட போய் ஏன் வந்த, அந்த கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட இருந்தல்ல நீ, அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னுட்டு அவனை சுள்ளுன்னு எரிஞ்சு அவனை விரட்டிட்டுறான். அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஏன் தான் அந்த மாதிரிலாம் விரட்டணும்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறான். திடீர்னு வானம் இருளுது, மழை பெய்யுது, இவன் ஒதுங்குறான். இவங்க பொண்ணு வந்து அந்த கள்ளிச்செடியை தூக்கிட்டு போறதை பார்த்த உடனே அவனுக்கு அந்த சாரல் லேசா அந்த ரூமுக்குள்ளவே அடிக்கிறப்போ ஏதோ மனசு மாறிடுது. மனசு மாறிடுதுன்றது நான் சொல்ற வாசகம், ஜானகிராமன் எழுதலை. ஜானகிராமன் என்ன எழுதுறார், மழை நினைஞ்சுக்கிட்டே கீழே வர்றாரு. அவன் பீரோவை திறக்கிறான், காசு எடுத்துக்கிறான், மழை நினைஞ்சுக்கிட்டே சுப்பண்ணா வீட்டுக்கு போறான். போயிட்டு அவன் கதவை தட்டி, நீ கேட்டல்ல அப்ப என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு காசு கொடுக்குறாரு. இது ஒரு டிப்பிக்கலான ஒரு நவீன சிறுகதை. ஆனால் ஜானகிராமன் அடுத்து ஒரு பேரால் எழுதுறார். அவன் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விரட்டினாரு, இப்போ வந்து கொடுக்குறாரு அப்படின்னுட்டு உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னா அப்படின்னு வாயை திறக்கிறப்ப அந்த வாயிலிருந்து குப்புன்னு ஒரு வாடை அடிக்குது. அதையும் பதிவு பண்றாரு. இவர்கிட்ட காசு கிடைக்கல அப்படின்னு நினைச்சு அந்த சோகத்துல அவன் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். ஆனா ஜானகிராமன் எப்போ வர்றாரு தெரியுமா?
சுப்பண்ணா திகைத்து உடைந்து பெருமுச்செறியும் போது லேசாக அந்த வாசனை வீசுவதை கிருஷ்ணன் கவனிக்கிறான். இதுக்கு அடுத்து வர்ற 3 வரி தான் ஜானகிராமன். பட்டணத்துக்கு வந்து வெகுவாக மாறி இருக்கும் தன் வாயிலிருந்து வரும் வாடைக்கு ஏற்ற வாசனை தான் என்று கிருஷ்ணனுக்கு கடைசி வரியில் தோணுது. இது ஜானகிராமன். மற்ற எழுத்தாளர்களிடமிருந்து வேறுபடுகிறது இந்த வரியில் தான். ஜானகிராமனை நாமெல்லாம் கொண்டாடுவதற்கு இதை போன்ற வரிகள் தான் காரணமா இருக்கு. வெறும் அதிர்ச்சி மதிப்புக்காக ஒரு கடைசி வரியில ஒரு ட்விஸ்ட் காமிக்கிறது ஒரு மலினமான யுக்தி. இந்த கோதாவரி குண்டுன்ற கதையிலையும் அதே தான் நடக்கிறது. இவங்க கிட்ட வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்குன்னு கேட்டு நான் வாங்கிட்டு போறா. தன்னோட ஒரு பெரிய பாத்திரத்தை இவங்க வீட்டில் வந்து அடகுக்கு வச்சுட்டு கடனுக்கு வாங்கிட்டு போறா. ஏதோ அவசரத்துக்கு வாங்கிட்டு போறான்னு பார்த்தா ஆக்சுவலாக அவ சினிமா பார்க்கறதுக்காக தான் இந்த அடகு வச்சுட்டு போயிருக்கான்னு தெரியுது. அது தெரிஞ்சு போகுது. ஆனா நான் அந்த இவங்ககிட்ட போய் சொல்லிட்டு காசை வாங்கிட்டு போனேன் இல்லையா, அந்த இடத்துக்கு போனப்போ ஒரு ரெட்டிப்பாளையம் மல்லிப்பூ இருந்ததுமா, வாங்கிட்டு வந்தேன்னு இவங்ககிட்ட கொடுக்குறா. ஆனாலும் அந்த மல்லிப்பூக்கு தனி வாசனை தான் அப்படின்ட்டு அவ பண்ண பொய், அது ஒரு சின்ன துரோகம். அதை ஒரு காமிக்கவே இல்லை. ஆனா அந்த மல்லிப்பூக்கு நல்ல வாசனை தான் இல்லை அப்படின்னு தான் அதுலயும் ஒரு பாசிட்டிவா காமிச்சு தான் அந்த கதையை முடிக்கிறார். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் ஜானகிராமனோட எல்லா கதையிலையும் வருது. அந்த கொட்டு மேளம்ன்ற கதையை நீங்க அவசியம் படிக்கணும்னு தோணுது. அந்த கொட்டு மேளம்ன்ற கதையில வர்ற டாக்டர் துரைசாமி ஒரு பொதுவான பார்வையில ஒரு அசடு, நல்ல மனுஷன், யார் வந்து உதவி கேட்டாலும் செய்வார். பேஷண்ட்டுங்க வேணும்னே வந்து அவர்கிட்ட கையில வைத்தியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு காசு இல்லைன்னா சரி போயிட்டு வான்னு அவர். தான் ஏமாற்றப்படுகிறோன்றது தெரிஞ்சு கூட அதுக்காக வருத்தப்படாத ஒரு வினோத கேரக்டர். ஒருத்தன் அந்த எலெக்ஷன்ல நான் முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்ட்டு இவர்கிட்ட கடன்லாம் வாங்கிட்டு போறான். நல்லா தெரியும் இவன் திருப்பி கொடுக்க போறது இல்லைன்னு. அவன் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறான். ஜெயிச்சுட்டு வெற்றி ஊர்வலத்தை அவங்க ஹாஸ்பிட்டல் வெளியே எதிரவே போகிறான். கொட்டு மேளம் கொட்ட அந்த ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு போறப்போ, டாக்டரே ரொம்ப நன்றி டாக்டரே அப்படின்றான். அப்பவும் அவர் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுப்பா நான் செய்யறேன் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட ஒரு இயேசுநாதத்தனமான ஒரு பாத்திரம் இது. இந்த கடன் தீர்ந்ததுன்ற இன்னொரு கதையிலையும் இதே மாதிரியான ஒரு கேரக்டர் வருது. அதாவது ஒரு இந்த சுந்தர தேசிகர்ன்றவர் ஊர்ல பெரியவரா நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறவர். அவர்கிட்ட இந்த ராமதாஸ்ன்னு ஒருத்தன் வந்து அவர்கிட்ட ஏமாத்தி எக்கச்சக்கமா கடன்லாம் வாங்கி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதாவே இவங்ககிட்ட சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, ஆனா அந்த பணத்தை வச்சு எப்படியோ இன்னும் உருட்டி பரட்டி என்னென்னவோ தில்லு முள்ளெல்லாம் பண்ணி அவன் பெரிய ஆள் ஆயிடுறான். இவர் கடன் கொடுத்த இந்த சுந்தர தேசிகர் இருக்கார் இல்லையா, இவருக்கு நல்லா தெரியுது தான் தொடர்ந்து ஏய்க்கப்படுகிறோம் அப்படின்னுட்டு. அதனால தன்னை அவர் மாத்திக்கிறதாவே இல்லை. அவரோட மனைவி கேட்கற கூட என்கிட்ட இருக்கு, அவன் என்கிட்ட இல்லைன்னு கேட்கறான். இல்லைன்னு கேட்கறப்போ எப்படி என்னால தள்ளாம இருக்க முடியும்ன்றார். அந்த ராமதாஸ் இந்த மாதிரி ஊரெல்லாம் ஏமாத்தி எக்கச்சக்கமா பணம் சேர்த்து கடைசியில எல்லாமே அழிஞ்சு படுத்த படுக்கையா இருக்கான். அந்த நேரத்துல இந்த சுந்தர தேசிகர் அவனை பார்க்க போறாரு. தமிழ் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 சிறுகதைகளை நான் படிச்சிருப்பேனா தெரியாது, தமிழ் சிறுகதைகள் மட்டும். இந்த கதையில வர்ற அந்த கடைசி ஒரு பக்கத்தை படிக்கும் போது என் மனசுல ஏற்படுகிற ஒரு விம்மல் இருக்கு பாருங்க. ஐயோ, எத்தனை தடவை படிச்சாலும் அந்த புத்தகத்தை வச்சிருக்கிற கை அதிரும். அந்த சுந்தர தேசிகர் அவங்ககிட்ட போய், ராமதாஸ் உன்னை போல ஒரு கெட்டிக்காரனை நான் பார்த்துருக்கேன்னு நினைக்கல, அது ஒரு பெரிய பேரா படிக்கலாம். உன்னை போல ஒரு கெட்டிக்காரன் நான் பார்த்துருக்கேன்னு நான் நினைக்கல. இந்த உலகத்துல சுகம் அடைகிறதுக்காக பாடுபடுறவங்க உழைக்கிறாங்க. ஆனா உன்னை போல இவ்வளவு சுலபமா அதை அடைஞ்சவர்கள் ரொம்ப ரொம்ப கொஞ்சம். ஆனால் கடைசியில மாட்டிக்கிட்ட. எனக்கு ஜெயிச்சதுன்னா உனக்கு தண்டனை கொடுப்பாங்க, ஆனா எனக்கு ஜெயிக்கும் நான் நம்பல. அவ்வளவு சாமர்த்தியமா நீ என்னை ஏமாத்தி விட்ட. ஆனா கேஸ் உனக்கு ஜெயிச்சதுன்னா உன்னை போல ஒரு துர்பாக்கியசாலி ஒருத்தனும் இருக்க முடியாதுன்னு தான் தோணுது. எந்த தப்பு குத்தம் பண்ணினாலும் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணி இந்த உடம்பையும் நெஞ்சையும் வருத்தி தான் ஆகணும். இல்லாட்டா பாவம் பின்னால வந்து அறுக்கும். ஆனா இப்போ உன் நிலைமையை கேட்டுதான் ஓடி வந்தேன். கேஸ் யாருக்கு ஜெயிச்சா என்ன,
இப்போ உன் பிராணன் போயிட்டு இருக்கு, நீ நல்ல வழி தேடிக்காம போயிட போறேன்ட்டு தான் நான் ஓடி வந்தேன். நம்ம சாஸ்திரங்கள்ல வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம செத்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ உன் கடனை நீ தீர்த்து போடணும். நானும் பாக்கி இல்லை அப்படின்னு குறையில்லாம மனசார சொல்லணும். இப்போ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீ என் பணத்தை வச்சுக்கிட்டு பழைய கடனெல்லாம் அடைச்ச, சுகமாகவும் இருந்த, எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தி தான். ஆனால் கடனை அடைக்காமல் போகக்கூடாது. அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன், டாக்டருக்கு கூட பணம் உன்னால் கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க. அதனால் ஒன்றே ஒன்று கேட்குறேன், உன் கையில் இருக்கிறது ஏதாவது கொடு, போதும். 5 அல்லது 1 ரூபா கொடுத்தாலும் போதும். நான் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு உன் கடன் தீர்ந்து போச்சுன்னு என் தேவார ஆணை, லோகமாத ஆணையாக சொல்லி போடுறேன். என்ன, அதுக்கு தான் நான் வந்தது அப்படின்ற. இதை நான் சொல்லி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் மனசில் பதிஞ்சு உங்களை ஒரு மன எழுச்சிக்கு உள்ளாக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இந்த கதையை படிக்கும்போது உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வரும் அப்படின்றது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த அவரோட இன்னொரு கதை, அவரோட ரொம்ப பிரபலமான கதை பாயாசம், அது டெல்லி சீரியலாக கூட வசந்த் எடுத்திருந்தார், அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கதையில் கதை சொல்லப்படுறதே சாமநாதர் சாமிநாதன சாமநாது முழுக்க முழுக்க மனம் முழுக்க வஞ்சகம், வெறுப்பு, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸாலேயே ஆன ஒரு கேரக்டர். ஜானகிராமன் வெறும் அப்படியே பாசிட்டிவான கேரக்டர்ஸையே வச்சு கதைகளில் ரொப்பிக்கிட்டு இருக்கிறவர் கிடையாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த சாமநாது அப்படிதான் ஒரு முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவான கேரக்டர். என்னன்னா, அவரோட சித்தப்பா சுப்பராயன் மாதிரியான ஒரு அற்புதமான தங்கமான மனுஷனை எல்லாருமே கதாநாயகனாக தான் போடுவாங்க. ஆனால் இந்த சுப்பராயன் கதையில் மேற்கோளாக தான் வர்றார். அந்த சுப்பராயன் இவர்கிட்ட ஆரம்பத்தில் வளர்ந்துருக்கான். தன் முயற்சியால் கஷ்டப்பட்டு வளர்ந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போய் ரொம்ப ரொம்ப மேலே இடத்துக்கு வந்துட்டவன். அவன் எவ்வளவோ சம்பாதிக்கிறான், எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான், தர்ம காரியத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கான். அவன் மனசுல கீழ்மையே கிடையாது. அவன் மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் கிடையவே கிடையாது. சாமநாதுவுக்கு நேர் எதிரானவன். ஆனால் சாமநாது தன்னோட நல்ல சித்தப்பா அப்படின்னுட்டு எல்லாத்துக்கும் அவனை அந்த சாமநாதுவை கூப்பிட்டு தான் செய்யறான். புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கணும்னா நீங்க வாங்க சித்தப்பான்னு கூப்பிடுறான். இவனுக்கு எரிச்சலா இருக்கு. நம்மளோட நிலைமை தாழ்ந்துகிட்டே போறது. சாமநாதனோட ஒய்ஃப் இறந்து போறா. சாமநாதனோட ஒரு பொண்ணு விதவை ஆயிடுறா. இன்னொரு பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போறா. தன்னோட குடும்பத்தில் மட்டும் இந்த மாதிரி தப்பா நடந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு எல்லாமே நல்லது இன்னும் மேல மேல போயிட்டே இருக்கானே அப்படின்ட்டு புதுசா ஒரு மில்லு ஒன்று ஆரம்பிக்கிறேன், நீங்க தான் வந்து திறந்து வைக்கணும்ன்றார். இவனால போகாம இருக்க முடியாது. வயிற்றுச்சலோடவே தான் போறான். திரும்பி வரும்போது இன்னும் அதிகமான வயிற்றுச்சலோட திரும்பி வரான். இப்படிப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த அவனுக்கு அந்த சுப்பராயனோட பொண்ணு கல்யாணத்தை நீ தான் வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்ட்டு இவனை வந்து கூப்பிடுறான். இவனுக்கு இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கே பிடிக்கல. வரேன் போ அப்படின்னு சொல்லிடுறான். அந்த கல்யாண வீட்டினுடைய மேல சத்தம்லாம் கேட்குது. அவங்க பொண்ணே விடவா இருக்கா இல்லையா, என்னப்பா நீ இன்னும் கிளம்பலையா, கிளம்பு. என்ன நீ முதல்ல போறணும். நான் என்ன முதல்ல போறது, வா அப்படின்ட்டு இழுத்துக்கிட்டு போறான். அந்த கல்யாண வீட்டில் இவனை பார்த்த உடனே அவன் சுப்பராயன் சித்தப்பா வாங்க சித்தப்பான்னு காலில் விழுந்து கும்பிடுறான். இப்படி உள்ள வாங்கப்பான இருட்டும் அப்படின்ட்டு அவன் பின்னாடி போறான். அவனால அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கவே முடியல. பின்கட்டுக்கு போறான். அங்க விருந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய அண்டால பாயாசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல சுத்தி வேலை அந்த சமையல்காரங்களாம் இருக்காங்க. இலை போட போறாங்கடா, போடா நீ போடா அப்படின்னு அவங்களெல்லாம் அனுப்பிச்சிடுறான். அனுப்பிட்டு ஒரு மகா பாதக செயலை செய்யறான் சோமநாது நல்ல பலசாலி. அவ்வளவு பெரிய அண்டாவை அவனால தூக்க முடியும், தூக்கிடுறான். அவனால சாய்க்க முடியும், சாய்ச்சிடுறான். கொட்ட முடியும், கொட்டிடுறான். அவ்வளோ பாயசத்தையே கீழே கொட்டிடுறான். பதறி அடிச்சுட்டு எல்லாரும் ஓடி வராங்க. என்ன அப்படின்னு. அந்த நேரத்துல படாக்களா எங்கடா போயிட்டீங்க எல்லாரும், இவ்வளவு பெரிய எலிய பாயாசத்துல நீஞ்ச விட்டுட்டு, எலியா அப்படின்னு எல்லாரும் திரு முழிக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியுது. அதை அவர் ஒரே வார்த்தையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அவங்க பொண்ணு
கண்ணில் முள்ளோடு அவங்க அப்பாவை பார்க்கறான், முள்ளோடு பார்க்கிறாள், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஆனால் அந்த நேரத்திலையும் இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை அவன் பண்ணதுலையும் இதுக்கப்புறம் ஒரு 4 வரி இருக்கு, 4 பத்தி, சின்ன சின்ன பத்தி. அந்த நேரத்துல ஜானகிராமன் நாயன சங்கீதத்தை கதைக்குள்ள கொண்டு வர்றாரு. ஆனந்த பைரவியில ஊஞ்சல் பாட்டை நாயனம் வாசிக்குது. காலமாகிட்ட அவரோட மனைவி வாலாம்பாள் பாடுற மாதிரி அந்த சாமிநாதுக்கு தோணுது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு கேரக்டர்ல மியூசிக் கொண்டு வந்து அந்த ஒரு ஊஞ்சல் பாட்டோட அந்த கதையை முடிக்கிறார் ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு கலைஞனை தமிழ் இலக்கிய உலகம் கண்டிருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே சம்பிரதாயமான கதைகளை படிச்சுட்டு, சம்பிரதாயமான முடிவுகளை படிச்சுட்டு, சம்பிரதாயமான வார்த்தைகளால் பெரிய பெரிய எழுத்தாளர்கள்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் ஜானகிராமனுடைய இந்த சிறுகதையில் இருக்கிற இந்த நுட்பங்களை நாம பார்க்கறதுக்குன்னு நமக்கே ஒரு தனியான ஒரு பார்வையும் நமக்கும் ஒரு முதிர்ச்சியும் தேவைப்படுதுன்னு தோணுது. இந்த கோபுர விளக்குன்ற கதையை சொல்லாமல் என்னால் இந்த உரையை முடிக்கவே முடியாது. மிக அற்புதமான ஒரு சிறுகதை அந்த அந்த கோபுர விளக்குன்ற கதை. மறுபடியும் இந்த கதையில ஒரு அந்த ஒரு சின்ன கிராமம், ஒரு தஞ்சாவூர்ல இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை கற்பனை பண்ணிக்கலாம், அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோயிலை கற்பனை பண்ணிக்கலாம். அந்த ஊர்ல ஒரு தாசி ஒருத்தி இருக்கா, பாவம், பெருசா அவளால எதுவும் சம்பாதிக்க முடியாத ஒரு மார்க்கெட் இல்லாத ஒரு தாசி. இவர் கதை சொல்லி கோயிலுக்கு போறப்போ அந்த துர்கா அந்த அந்த தாசி இருக்கா இல்லையா, அவளும் கோயிலுக்கு வந்திருக்கா. கோயிலுக்கு வந்து துர்க்கையம்மன் சிலை கிட்ட நின்றுக்கிட்டு அந்த நேரத்துல யாரும் இல்லைன்ற தைரியத்துல உறக்க அழுது அந்த துர்க்கையம்மன் கிட்ட கோரிக்கை வச்சு அழுதுகிட்டு இருக்கா. ஈஸ்வரி, 2 நாளா வயிறு காயுது, இன்னைக்காவது கண்ணை திறந்து பார்க்கணும், தாராள மனசுள்ளவனா ஒருத்தனை கொண்டு விட்டு தொலைச்சா என்னவா. துர்க்கையம்மன் கிட்ட கேட்கிற ஒரு கோரிக்கை, வைக்கிற கோரிக்கை. இவன் அதிர்ந்து போய் வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்றான் இந்த மாதிரி அப்படின்னுட்டு. வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லி புலம்புறான். புலம்புறப்போ தெய்வம் நல்ல புத்தி கொடுக்கும், ஞானம் கொடுக்கும், விவேகம் கொடுக்கும், இப்போ இதுவும் கொடுக்கும்னு தெரியுது அப்படின்றா அவங்க மனைவி. ஏன் கொடுக்கப்படாதா? கொடுக்கணும்னு தான் சொல்றேன். எந்த காரியத்துக்கும் தெய்வ பலம் வேணும். திருடனுக்கு கூட ஒரு தெய்வம் வேணாமா? நல்ல ஆளா கொண்டு வந்து விடுன்னா விடத்தானே வேணும் அது. ஆனால் அடுத்த 2 மாசத்துல அவ இறந்து போறா, அந்த தாசி இறந்து போயிடுறா. அன்னைக்கு அந்த கோயில் கோபுரம் விளக்கு, ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரத்தில் அந்த பிரகாசமான கோயில் கோபுர விளக்கு யூஸ்வலாக எரியும். அன்னைக்கு அந்த கோபுரத்தில் விளக்கே எரியல. ஏன் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் என்ன கோபுரத்தில் விளக்கே போடலை அப்படின்ட்டு அந்த மேனேஜரை பார்க்கறதுக்காக ஏன் போடல அந்த மேனேஜர் இருக்காங்க. கதை சொல்லி அந்த மேனேஜரை பார்க்கறதுக்கு போறாரு. ஏன் இன்னைக்கு கோபுர விளக்கு போடலை அப்படின்னுட்டு. அது வரைக்கும் அந்த கதையில் அந்த மேனேஜர் கேரக்டர் வரவே இல்லை. இந்த கிளைமேக்ஸில் தான் வர்றாரு. அதை நான் படித்தாதான் உங்களுக்கு புரியும். எனக்கு என்னவோ இந்த சாவுக்கு துக்கம் கொண்டாடணும் போல இருக்கு. நீங்க கூட பார்த்துருப்பீங்களே, கோயிலுக்கு வருமே அந்த பொண்ணு தான். சிரிச்சு போன குடும்பம் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் செத்து போனதுக்கு அப்புறம் தூக்குறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னா இது என்ன மனுஷன் குடி இருக்கிற தெருவா? காக்கா கூட, ஒரு காக்கா செத்து போச்சுன்னா கூட்டம் கூட்டமாக அலறி தீர்த்து போடுங்க. மத்தியானம் 3 மணிக்கு போன உசுறு ஒரு பையன் எட்டி பார்க்கல. வீட்டில் இருக்கிறது அத்தனையும் பொம்பளை எல்லாம் சின்னஞ்சிறுசுங்க. அப்படி என்ன இப்போ குடி முழுகி போச்சு? அவங்க கெட்டு போயிட்டாங்க. நாதன் இல்லாமல் கெட்டு போன குடும்பம், பசிக்கு பலியான குடும்பம். என்ன அக்கிரமம் சார்! இந்த மாதிரி மிருகங்களை பார்த்ததில்லைன்னா நானும் 4 ஊர்ல இருந்திருக்கேன். மேனேஜரின் உதடு துடித்தது, கரகரவென்று கண்ணில் பெருகிற்று. பேச முடியாமல் நின்றார். சற்று கழித்து கண்ணை துடைத்து கொண்டு ஒரு பெருமூச்சில் துக்கத்தை இறக்கி கொண்டார். இன்னைக்கு கடவுள் வெளிச்சம் கேட்டானா? கேட்க மாட்டான். ஊருக்கு மட்டும் என்ன வெளிச்சம்? எத்தனை வெளிச்சம் போட்டால் என்ன? நம்ம இருட்டு கலைய போவதில்லை. இப்படித்தான் தவிக்கட்டுமே ஒரு நாளைக்கு. இதுக்கு மேல உங்களுடைய கண் கலங்காம இந்த கதையை மூடி வைக்கவே முடியாது. இதுல இன்னொரு கதை இருக்கு, அந்த பாஷாங்கராகம் அப்படின்னு ஒரு கதை.
உங்களுக்கு யாராவது பாஷாங்க ராகம்னா என்னன்னு தெரியுமா? பாஷாங்க ராகம்னா ஒரு ராகத்தோட தாய் ராகத்தில் இருக்கிற ஸ்வரம் இல்லாம அந்நிய ராகத்தினுடைய ஸ்வரங்களும் வர்ற அனுமதிக்கிற ராகம் பாஷாங்க ராகம். அந்த பாஷாங்க ராகத்துல அந்த கதையில வெறும் ராகத்தை பத்தி மட்டும் அவர் பேசல. அந்த ஒரு சங்கீத வித்வான் அவங்க பையனுக்கு முதல் 3 பசங்கள்ல 2 பசங்களுக்கு தன்னோட வித்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த 2 பசங்களும் ரொம்ப நல்லா மியூசிக் கற்றுக்கிட்டு வருதுங்க. ஆக்சிடென்டெல்லாம் அந்த 2 பசங்களும் ஒரு விபத்தில் இறந்து போயிடுறாங்க. அவர் மனசு உடைஞ்சு போயிடுறாரு பெரியவர். அவரோட 3வது பையனுக்காவது சங்கீதத்தை கற்றுக் கொடுக்கலான்னு பார்த்தா அவன் மண்டையில் சங்கீதம் ஏறவே இல்லை. எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள் தான் ஏறுறது. அவனுக்கு பாட்டே வரல. அவனுக்கு இந்த மாதிரி ஒரு மண்டுகமா இருக்கேன்னு அவரும் மண்டை போட்டுறார் பெரியவர். இவர் என்ன செய்யறார்? ஒரு சங்கீத விமர்சகர் ஆயிடுறார். எப்படிப்பட்ட சங்கீத விமர்சகர்? எல்லா சங்கீதக்காரர்களையும் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குற ஒரு சங்கீத விமர்சகர் ஆகிறார். பல சங்கீதக்காரர்கள் இவரை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி எப்படி ஒரு கச்சேரி நடத்த முடியும்? வீட்டு கச்சேரி எப்படி நடத்த முடியும்? வீட்டை சரியாகவும் கவனிக்கிறதே இல்லை. அந்த நேரத்தில் விஜயராகவன் அப்படின்னு ஒருத்தர் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது அவனுக்கு அந்த விஜயராகவன் வெறும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் வரலையே அப்படின்ட்டு. அப்போ அவன் ஒய்ஃபு, ஆமாம் இப்போ வீட்டில் நீங்கள் இப்போ வேலைக்கு ஒரு காஃபி, வேலைக்கு ஒரு ஸ்வீட்டு பலகாரம்னு கேட்குறீங்கள, அதெல்லாம் விஜயராகவனோட பழப்பில் தான் நடந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது. இந்த கதையில் எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. அவர் ராக பேதங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காரு, பாஷாங்க ராகத்தை பற்றி சொல்றாரு. தன்னோட வீட்டில் இருக்கிற பாஷாங்க ராகம் அவருக்கு புரியல. ஜானகிராமனுடைய சிறுகதைகளை பற்றி பேசுறதுன்னா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 நாள் கருத்தரங்கத்தில் பேச வேண்டிய ஜானகிராமனை 1.5 மணி நேரத்தில் சுருக்கிறது அவருக்கு இழைக்கிற அநீதி. அவருக்கு இழைக்கிற இன்னொரு அநீதி, அவருடைய கதைகளை தமிழகத்தினுடைய மிக பிரபலமான கதை சொல்லிகளைப் போல கதையாக சொல்லி உங்களை குஷிப்படுத்த முடியாமல் போகிறது. அதுக்காக நான் மன்னிக்கணும். ஜானகிராமன் கேட்க வேண்டிய எழுத்தாளர் அல்ல, வாசிக்க வேண்டிய எழுத்தாளர். நீங்கள் வாங்க வேண்டிய எழுத்தாளர். நன்றியுரை வழங்க அனுஷ்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. வாழ்த்துறை வழங்கிய செந்தில், விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பெரியவர்களுக்கு நன்றி. குப்புசாமி ஐயா குறித்து அறிமுகம் செய்து பேசிய பூர்ணிமா மேடம் அவர்களுக்கும், எழுத்தாளர் தி ஜானகிராமன் அவர்களின் கதைகளின் வழியே நம் அனைவரையும் ஒரு பயணம் கொண்டு போய் நாம் கற்றுக்கொள்ள உதவிய சிறப்புரை வழங்கிய திரு ஜி குப்புசாமி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியை தொகுத்த தங்கை அகல்யாவுக்கும், உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இதுவரை ஆதரவு கொடுத்த பார்வையாளர்களுக்கும், நிகழ்ச்சி நடத்த உறுதுணையாக இருந்த பெரியவர்களுக்கும் ஆர்டம் செய்வோம் சார்பில் நன்றி. ஆகஸ்ட் 1 முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ள 7ஆம் ஆண்டு ஆர்டனி புத்தக திருவிழாவுக்கு உங்கள் மகத்தான ஆதரவை கோருகிறோம். தேங்க்யூ.